to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be added to God's holy name. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். I am in immense joy that I am meeting you in this evening time. இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 23 இலிருந்து 27 வரை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். And let us read from Bible Mark Gospel chapter 1 verse 23 to 27. அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடைய அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவர்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். And there was in the synagogue a man with an unclean spirit, and he cried out, saying, Let us alone, what have we to do with thee? Thou Jesus of Nazareth, art thou come to destroy us? I know thee who thou art, the Holy One of God. And Jesus rebuked him, saying, Hold thy peace, and come out of him. And when the unclean spirit had torn him, and cried with a loud voice, he came out of him. And they were all amazed in so much that they questioned among themselves, saying, What thing is this, and what new doctrine is this? For with authority commandeth he even the unclean spirits, and they do obey him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்ததான ஒரு சம்பவத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். And we have just now read one incident that took place when Jesus was alive on this earth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் போன இடங்களில் எல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகத்தான செய்கைகளையும் செய்ததாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். In the scripture we can read through and through when Jesus went about during his lifetime, he was doing forth many signs and wonders and performing miracles in his life. இங்கே ஜெப ஆலயத்திலே அவர் கடந்து போகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Herein we see Jesus walking into the synagogue of Israel. அங்கே பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். There were many people residing in synagogue. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு அசுத்தாவினால் தாக்கப்பட்ட ஒரு மனிதனும் அமர்ந்திருந்தான். In the midst of them there was an unclean spirit, a man possessed with the devil. அந்த ஆவி அவனுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தது. And this evil spirit was almost bringing his life to null and void. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கி அது இழுக்கப்பட்டு கொண்டிருந்தது. Gradually this evil spirit was grabbing him within the hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. பிரியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் கூட ஒவ்வொரு மனிதர்களையும் விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Not only on that day, even today Jesus Christ mightily working amongst the people in the world to set them free from every spirit. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். And he took the form of a man, and as a flesh incarnate of a man, he was doing good and walking about everywhere. எந்த இடத்திலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்தை நோக்கி அவர் பயணப்பட்டு அந்த இடத்திலே அந்த பாதிப்பை நீக்கி அவர்களை விடுதலையாக்குகிறார். And he went to the people in the multitudes where they were seized with sickness and pain, and he was able to set them free. நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமாக அவர் இந்த மாலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். And Jesus Christ is moving in our midst. He is unchanging God. He is the same yesterday, today and forever. வியாதிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவன் சுகமாகி விடுவான். And if Jesus speaks one just word to a man seized with sickness, he shall be healed. வியாதிப்பட்ட ஒரு மனிதனை அவர் தொடுவாரானால் அவன் சுகமாகி விடுவான். And if Jesus could touch the body of a person, he shall be immediately healed from his ailment. அசுத்த ஆவியிலே பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து அந்த அசுத்தாவியோடு பேசினால் அதை கடிந்து கொண்டால் அந்த ஆவி அவனை விட்டு உடனே அப்புறப்படுத்தப்படுகிறது. If a person has been seized with an unclean spirit, if Jesus meting out one word unto him, he shall be relieved of the pain. மரித்த மனிதனை பாடையிலே தூக்கி கொண்டு போகும் பொழுது அவர் பாடையை தொடுவாரானால் அந்த மரித்த மனிதன் எழும்பி உட்கார ஆரம்பித்தான். If there is a dead man, or in the life of Jesus there was a person carried bier, Jesus touched the bier and he was healed and brought alive. அது மாத்திரமல்ல, மரித்து 3 நாளான பின்பு அவன் அடக்கம் பண்ணி நாரி போன பின்பு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருவாரானால் அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒரு விசை திருப்பி கொடுக்கிறார்.
And if a person dies and also gets stinging even after 4 days, if Jesus walks to that village, he shall be able to bring him alive back. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. Every man is limping with a problem. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் கூட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். And as you come to the presence of the Lord, and you shall also have one of the problems in your life. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லுகிறோமே, வாழ்க்கை சிக்கலாக இருக்கிறது, போராட்டமாக இருக்கிறது, வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியவில்லை, இப்படி எல்லாம் நாம் சொல்லுகிறோமே, இதற்கு காரணம் என்ன? And so we say there are so many problems, ailments, sickness, pains in my life, and who is the author? What is the cause of all this sickness? ஒவ்வொரு மனிதனை நீங்கள் கேட்டு அவனை எழுப்பி கேட்டு கேள்வி கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்லிக் கொண்டே வருவான். If you ask one by one about his agony and pain, if you question him, he shall say, this is the reason by which I am limping. படித்தவன், படியாதவன், அறிவில்லாதவன், இல்லாவிட்டால் பாமரன், மற்ற ஜாதிகள், எந்த யாராக இருந்தாலும் அவனை தனியாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டால் உடனடியாக அவனுடைய பிரச்சனைகளை அவன் அதிகமாக சொல்ல ஆரம்பிப்பான். Maybe he is a learned person, titled person, or he must be an illiterate, poor, pauper. Any person walking in any strata of the society, ask him a question, he shall say, this is my pain. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பல பிரச்சனைகள் அவனை எதிர்கொண்டே வருகிறது. Because the problems are always raging up against every man's life. ஒரு பிரச்சனை முடிந்த உடனே அடுத்த ஒரு பிரச்சனை அவனை சந்திக்க ஆரம்பிக்கிறது. When a person is putting a solution for one problem, then another problem comes forth in him. இது சாதாரண மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்து கொண்டே வருகிறது. Such trials, temptation not only attacks an ordinary person, even to the child of God. காரணம் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because the soul is the spirit is always raging a battle almost with the flesh. பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கு காரணம் தான் என்ன? And in the evening time you come to the assembly of God, what is the reason you have pains in your life? ஒருவேளை ஏழை குடும்பத்திலே பிறந்ததனால இந்த பிரச்சனைகள் நீடிக்கிறதா? Is it so that you are very poor, therefore you have this problem? சில ஜாதிகளிலே பிறந்ததனால இந்த போராட்டங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறதா? Because if our nativity are hailing from some of the castes of this world, therefore this இல்லாவிட்டால் நாம் பிறந்த குடும்பங்கள் சரியில்லையா? Or else our families are not all right? இப்படி எல்லாம் நமக்குள்ளே பல விதமான கேள்விகள் எழும்பும். There may be many questions coming forth within us. அப்படி அல்ல பிரியமானவர்களே. Oh beloved people, ஒவ்வொரு மனிதனை நீங்கள் தனியாக விசாரித்தால் அவனுக்கு எல்லாருக்கும் அவர்களுடைய தகுதி, அறிவு, வசதி, இவைகளுக்கு ஏற்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. Every man individually, if you ask him, he shall have a problem according to his state, according to his position, according to his capability. சரி, இது உலகத்து மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. Though these things are seen in the hand of the worldly people. ஆவிக்குரியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதே, அதனுடைய காரணம் என்ன? What is the reason of a spirit-filled person or a saved person, why he must have a problem? இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? And what is the answer we can give for this? பிரியமானவர்களே, உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். Oh beloved people, you shall have to wrestle according to your calling. உங்களை தேவன் எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அதற்குரிய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வை கடைசி வரை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. Up till your lost you have to encounter, you have to face afflictions according to your calling of God. உங்களுடைய கிருபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்கு ஏற்ற போராட்டங்கள் இருக்கும். There shall be problem coming to you according to the grace extended upon you. உங்களுக்கு கிடைத்த வெளிப்படுத்தலுக்கு ஏற்ற போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். There shall be trials, temptations according to the revelation offered by the Lord. இல்லாவிட்டால் மகிமையிலே உங்களுக்கு இருக்கிற இடத்துக்காக இருக்கிற போராட்டங்கள் இங்கே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். And you have to have a trial according to the glorious position what you have to inherit in heaven. ஆனால் உலகத்து மனிதனுக்கு பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறதே, அதற்கு பின்னால் இருப்பது யார்? And who is behind the problem that is coming out against the worldly man? இந்த ஒரு தனி மனிதனை வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்ததே, அந்த வல்லமையினுடைய பெயர் என்ன? And what is the name of this particular force or enemy that was attacking this man in question? அவனுடைய பெயர் தான் அசுத்த ஆவி, இல்லாவிட்டால் சாத்தான் என்று அவன் வர்ணிக்கப்படுகிறான். And he's been described in the scripture as unclean spirit or else it's Satan. எந்த ஒரு வியாதிக்கும் பின்னாக, எந்த ஒரு பிரச்சனைகள், எந்த கலக்கத்துக்கும் பின்பாக, எந்த ஒரு சண்டைக்கும் பின்பாக ஒரு ஆவியினுடைய தாக்குதல் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். And I emphasize one important point you onset, that behind every fighting, every problem, every wars in this world, there is be a evil force attacking. அது ஒரு தனி மனித வாழ்விலே இந்த தாக்குதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. In an individual's life, this attack is going to be forever. ஒருவேளை உங்களுக்கு மனைவி சரியில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள். Maybe we are colloquially saying my wife is not right. குடும்பம்
குடும்பம் நல்லதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். Or else we may be saying my family is not good. எனக்கு வாய்த்த புருஷன் சரியில்லை என்று நீங்கள் ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். You may be saying as a rhyme that my husband is not good. என்னுடைய பெற்றோர்கள் நல்லவர்கள் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். You may ascribe this folly is because of my parenthood. அப்படி அல்ல பிரியமானவர்களே. Beloved people, it is not நீங்கள் உங்கள் மனைவியை குறை சொல்லுகிறதோ புருஷனை குறை சொல்லுகிறதோ அல்ல. இவர்களுக்கு பின்னாலே ஒரு ஆவி இருந்துதான் இந்த போராட்டத்தை அது வலுப்படுத்திக் கொண்டே வருகிறது. And it is not the mistake of a husband and wife, but an evil force is acting behind this all. ஏவாள் அந்த கனியை புசித்தால் அது ஒரு சாதாரண காரியம் போல தென்படும். ஆனால் பின்னால இருந்தது ஒரு வல்லமை. And Eve did eat a small ordinary fruit. It may be a casual thing for people to look at, but evil spirit. நீங்கள் வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை படித்து பாருங்கள். இந்த வல்லமை மறைமுகமாக வெளியரங்கமாக போராடி கொண்டே வருகிறது. And you can flick through pages from Genesis to Revelation, you can see Satan working even diabolically, or it is in open face. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரகசியமாக அந்த வல்லமை போராடுகிறது. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு மனிதனோடு வெளியரங்கமாக அது போராடுகிறது. And before our salvation, the evil force was working in a deceptible manner, but now as an open face it comes forward as we got saved. இந்த அசுத்தாவியுள்ள ஒரு மனிதன் அவன் ஜெப ஆலயத்திலே இருந்து கொண்டிருந்தான். But the man with unclean spirit, he was seen in the temple of God. அவன் ஜெப கூட்டத்திலே தான் இருந்தான். And he was of course in a synagogue for prayer. ஆனால் அந்த ஆவியை யாருமே மேற்கொள்ள முடியவில்லை. But there was nobody to offer him a deliverance. ஏனென்றால் பிரியமானவர்களே, பிசாசை வைத்து பிசாசை மேற்கொள்ள இயலாது. Because you cannot prevail against the devil by the power of a devil. ஒரு இடத்திலே ஒரு சகோதரி ஒரு அந்நிய வல்லமையினாலே தாக்கப்பட்டு அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருந்தது. In one particular place, one sister was seized with devil and she was attacked by the devil. அதே குடும்பத்திலே அவர்களும் கூட விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் தான். But that family people, they were idol worshippers. இப்பொழுது அந்த தகப்பன் அந்த ஒரு வல்லமையினாலே அவர் ஆடுவார். And the father shall be moving or shaking with the spirit. அவர் ஒரு பூஜை செய்து கொண்டிருந்தார். And he was muttering something. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் அவருடைய மகள் தான் அவளையும் அதே இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். And they brought the daughter who was seized with this devil and it brought before him as he was enchanting. இப்பொழுது இவரும் ஆடினார், மகளும் ஆடினாள். Now the enchantment or this was upon him, as this evil sport was upon the father. ரெண்டு பேருமே இப்பொழுது அந்த சக்திகளிலே ஆட ஆரம்பித்தார்கள். And both the people were shaking or dancing because of the evil spirit. இப்பொழுது தகப்பனுக்குள்ள இருக்கிற ஆவி மகளோடு இருக்கிற ஆவியை பார்த்து நீ வெளியே போறியா இல்லையான்னு கேட்டாரு. Now the father spirit asked the daughter whether you are going to go away from here. அப்பொழுது மகளுக்குள்ள இருந்த ஆவி பேச ஆரம்பித்தது. The spirit from the daughter spake to him. நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ யாரோ அதே ஆள் தான் நானும் இங்க உள்ள உட்கார்ந்திருக்கிறேன்னு சொன்னார். The spirit that was in the daughter said back that what spirit you are and I have the same spirit, you cannot drive me out. நீ ஒரு ஆவின்னு சொல்றியே, ஒரு வல்லமைன்னு சொல்றியே, அதே சக்தி தான் நானும். நீயும் சக்தி நானும் சக்தின உடனே அந்த ஆவி அப்படியே ஆஃப் ஆகி போய்விட்டார். And that spirit, father spirit also had the same similar spirit in the daughter, therefore he could not do anything to the daughter. இப்பொழுது அவர்களுக்கு அந்த ஆவியை எப்படி மேற்கொள்ள வேண்டும் தெரியவில்லை. And they do not know the escape route has to have the deliverance. உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் அப்படியானால் நீ எங்க போனால் சரியாவா என்று கேள்வி கேட்டார். But in the group one person asked, if we go to which place you shall have a deliverance. அது உடனே என்ன செய்து தெரியுமா, நம்முடைய ஃபெய்த்தம் அட்ரஸ் சொல்ல ஆரம்பித்தாரு. The devil prompted the faithom address. உடனே நம்முடைய ஃபெய்த்தம் அட்ரஸ் சொல்லி இங்க போனாதான் இத என்னைய மேற்கொள்றதுக்கு பவர் அங்க தான் இருக்குன்னு சொன்னாரு. And that daughter said with the evil force, if I go to that place I shall be relieved of my pain. பிரியமானவர்களே, இந்த பிசாசின் அரிய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். And Jesus was revealed as the son of man to destroy the works of this devil. இந்த வல்லமையை முறியடிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். And in order to destroy the power of the demon only he shed his blood on the cross. சிலுவை மரணம் என்பது தோல்வி அல்ல, அது வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. And the death on the cross is not a defeat but is a sign of victory for all. கொலோசியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இருக்கிறார். Writing in a letter to Colossians he says it is a victory. அருமையானவர்களே, சிலுவை மரணம் என்பது தோல்வி அல்ல, அது மனுக்குலத்துக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தது, அது ஒரு வெற்றியின் அடையாளம். And it is not a defeat that the record for Jesus on the cross, it was a sign of victory for all human beings. அதனால தான் முதலாம் யோவானிலே யோவான் சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறார். John the apostle in 1 John he writes, therefore the son of man was revealed to destroy the works of the devil. முதலாவது நாம் இந்த சாத்தானுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly we must listen and know what is the activity of this unclean spirit. அவனுக்கு இந்த உலகத்திலே பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And very many names have been attributed for this evil spirit. இல்லாவிட்டால் வேதத்திலே அவனுக்கு பலவிதமான பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Or there are many other names given in the Bible concerning the devil. பழைய ஏற்பாட்டில் இந்த சாத்தானுடைய கிரியைகளை தந்திரங்களை ஜனங்கள்
புரியாமல் விழுந்து கொண்டே வந்தார்கள். Old Testament time people were just falling prey for the devil because they were not knowing about ஆனால் the புதிய spirits. ஏற்பாட்டிலே வந்த பின்பு பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். When the New Testament age, when Saint Paul was received the Holy Spirit, he says, you have not ignorance upon the vices of the devil. ஒரு இடத்திலே அவன் பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். In one place this unclean spirit is called devil. ஒரு இடத்திலே சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். In another person he is been ascribed as ஒரு a இடத்திலே அவன் சத்துரு என்று அழைக்கப்படுகிறான். In another place he is been called as an enemy. ஒரு இடத்திலே அவன் பொல்லாங்கன் என்று அழைக்கப்படுகிறான். In another place this person is called as a wicked person. ஒரு இடத்திலே அவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். In another person he was named as a person tempter. இன்னொரு இடத்திலே அவன் பொய்யன் என்று அழைக்கப்படுகிறான். In another person the devil is called a liar. ஒரு இடத்திலே அசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறான். One place it is called unclean spirit. ஒரு இடத்திலே இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறான். And in one place he is called the prince of the world or of the darkness. அதே இடத்திலே வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று அழைக்கப்படுகிறான். Another person he has been called the host that is working in the high places. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே பிசாசு என்று சொன்ன உடனே ஜனங்கள் பயந்து போய் விடுகிறார்கள். Today generally when people say devil means all are afraid of. உலகம் பலவிதமான வல்லமைகளோடு எதிர்த்து போராடுகிறது, ஆனால் பிசாசோடு அவைகள் எதிர்த்து போராடுகிறதில்லை. The world is having so many problems, they are battling but not against this devil. நாம் ஒரு கூட்டத்தார் தான் பிசாசை எதிர்த்து நாம் போராடுகிறோம். Only one group, we are only people waging a battle against devil. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நான் சில வசனங்களை வைக்கிறேன், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தாக்குதல் இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். I am going to place before you divine verses. You meditate in your life whether you have this problem of the devil. அன்றை எத்தனையோ வருடம் அந்த அசுத்த ஆவியினால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போயிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்த பொழுது அந்த ஆவி அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. For so many years and ages this man was tormented by the unclean spirit. When Jesus came he was totally relieved. பிரியமானவர்களே, அங்கே ஜெபிக்கக்கூடியவர்கள் உண்டு. And there were people to pray in the synagogue. ஏனென்றால் அது ஒரு ஜெப ஆலயம். Because this is synagogue for prayer. அந்த இடத்துல ஜெப வீரர்கள் உண்டு. And there will be prayer warriors. ஜெப ஆலய தலைவன் உண்டு. There shall be a leader of அந்த நேரத்திலே சரியாக ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. The correct time, according to time, there shall be prayers. ஆனால் இந்த அசுத்த ஆவியை அவர்களாலே மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் ஜெபித்துக் கொண்டே வந்தார்கள். But they were continually praying but not able to prevail against his unclean spirit. ஆனால் ஆண்டவர் அவனுடைய நிர்பந்தமான நிலவரத்தை அறிந்து அதே ஜெப ஆலயத்துக்கு இயேசு கடந்து வந்தார். But knowing the despicable state of this man, Jesus walked into the synagogue on that day. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், மறைமுகமான தாக்குதல்கள் இருந்து கொண்டே வரலாம். Even in your life you will have some problems within you, hidden deep in you against your life. இவைகளுக்கு காரணம் தெரியாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். You may be walking hither thither not knowing what is the reason behind. நீங்கள் ஒருவேளை ஜெப உதவியை கூட நாடி இருக்கலாம். You must have besought people for even praying help. ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இதுவரை நடந்திருக்காமல் இருக்கும். But maybe that thus far there was no change found in your life. எப்படி இருந்தாலும் சரி, Maybe anything. இந்த மாலை வேளையிலே நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்தபடினால் உன்னிலே இருக்கிற போராட்டத்துக்கு காரணம் இன்ன ஆவி என்பதை அவர் அறிந்திருக்கிறார். But nevertheless you have come to the presence of the Lord. God knows what is the spirit that is against you. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? You know what is the work of him? தந்திரமாக மனிதனை வஞ்சிப்பது. And deceptively he will be deceiving person. ஏதேன் தோட்டத்திலே முதலாவது ஒரு பிரசங்கம் அருளப்பட்டது. And there was a sermon offered by the devil in the garden of Eden. அது என்ன பிரசங்கம்? You know what was the sermon? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். On the day you shall eat this fruit, that day you shall die. இந்த பிரசங்கம் கொஞ்சம் டஃப்பான ஒரு பிரசங்கம் தான். It was a hardcore message given by God. அன்புள்ள தேவனிடத்திலிருந்து இப்படி ஒரு கடினமான உபதேசத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. But these people did not expect such a hard doctrine coming from loving God. ஆனால் திடீரென்று அடுத்த ஒரு பிரசங்கம் அந்த இடத்திலே கிடைத்தது. The very same garden there was another message given to them. என்ன கிடைத்தது? What was that message? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். On the day you shall eat this fruit, you shall become like angels. மனிதனுக்கு அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் தான் விருப்பமாக இருக்கிறது. Man is longing after such goodly sermons even to hear even today. ஜீவியத்தை பாதுகாக்கிற கடினமான உபதேசங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. People unable to take or digest hard doctrinal truths for their betterment. யோவான் 6 அதிகாரம் 60 வசனத்திலே இயேசு கிறிஸ்து பேசின உபதேசத்தை கேட்டு இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும் என்று சொல்லி ஒரு கூட்டம் பின்வாங்கி போனதாக யோவான் 6:66 நாம் பார்க்க முடியும். In John 6:66 we see
Jesus, when he gave the doctrine, many people have backslid and gone from him because of the hard doctrine and postulated by him. பிரியமானவர்களே, அவனுடைய வேலை தந்திரமான ஒரு போதகம். And his doctrinal truth will be very deceptive. நான் கூட இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். I am also giving a message now. இந்த நான் சொல்லுகிற இந்த அசுத்த ஆவி உனக்குள்ளே அதிகமாக ஆளுகை செய்யுமானால் இந்த பிரசங்கத்துக்கு மாறான ஒரு கருத்தை உனக்குள்ளே சொல்லிக் கொண்டே இருக்கும். If the evil spirit or unclean spirit is working within you, it shall be giving another message to you against my sermon. இல்லாவிட்டால் இந்த பிரசங்கம் உனக்குரியது அல்ல என்று சொல்லி உன்னை மறுபடியும் அதே கட்டுக்குள் வைக்க அது முயற்சி எடுக்கும். Or it shall try to keep you in its drag so that you will not be coming for cleaning. அவனுடைய வேலை உன்னை வஞ்சிப்பதே. And deceptible is his work. அடுத்து அவனுடைய வேலை உன்னை குற்றம் சாட்டுவதே. And second work of him is to accuse you. அடுத்து உனக்கு பொய்யான காரியங்களை போதிப்பதே. Or it shall give you the lies after lies. இல்லாவிட்டால் உன்னை பொய்யனாக மாற்றுவதே. Or else to make you as a liar. அடுத்து அவன் கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Nextly he is being told he is a murderer. நேசிக்க விடாமல் மற்றவர்களை நேசிக்க விடாமல் தடுப்பது இந்த ஆவியினுடைய பிரதானமான ஒரு வேலை. The prime work of the spirit that we cannot love any person but we have to hate every man. அவன் மனுஷ கொலைபாதகன். He is the murderer of man. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. For the Bible says every person hating his brethren is a murderer of him. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு பாருங்கள், புருஷனை நேசிக்க முடியவில்லை. And in your life also as a wife you cannot love your husband. கட்டின மனைவியை நேசிக்க முடியவில்லை. And as a husband you are not able to love your wife. பெற்ற பிள்ளைகளை அவர்களால் நேசிக்க முடியவில்லை. Your own begotten sons and daughters we are unable to love. காரணம் என்ன பிரியமானவர்களே? Beloved people, what is the reason? அதற்கு பல சம்பவங்களை நீங்கள் சொல்லலாம். And you might give many excuses. தாய் சரியில்லை என்று நீங்கள் சொல்லலாம். You may say my mother is not all அப்படி right. அல்ல பிரியமானவர்களே. Beloved people, it is not இதற்கு like பின்னாலே ஒரு ஆவி இருந்து உன்னை நேசிக்க விடாமல் மனுஷ கொலைபாதக ஆவி சகோதரனை நேசிக்க விடாமல் தாய் தகப்பனை நேசிக்க விடாமல் ஒரு வல்லமையினுடைய தாக்குதல் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And I will bring a force that is a powerful force that you are unable to love your daughter or father or mother, and it is a force working behind. அடுத்து அவன் சுற்றி கொண்டே இருப்பான். And nextly he will be making rounds. அவன் பூமி எங்கும் எல்லை எங்கும் சுற்றி திரிகிற ஒரு ஆவி. And it is the spirit that will be making all the worlds. இன்னைக்கு பாருங்க, ஒரு சிலர்லாம் வேலையே இருக்காது, ஆனா சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் புறப்பட்டு மாதிரி புறப்பட்டு போவாங்க. But there will not be any occupation, but people shall be going as though they go to an office. அதுபோல நம்முடையவர்கள் கூட ஒரு சிலர் அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. காரணம் இது ஒரு ஆவியினுடைய ஒரு போராட்டம். It is the problem of the devil, therefore people are just making or wandering. பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை இந்த ஆவிகளுடைய போராட்டங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா? Is it the spirit is also wrestling within you? இந்த மெசேஜ் அந்த மனுஷனுக்கு அல்ல, அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி நித்திய ஜீவனுக்கு பங்காளியாய் மாறி போய் விட்டான். And this message is not for that man in question, but he is already transfigured and he has gone to be with the Lord. இரக்கமுள்ள தேவன் அவனை தேடி போய் அவனை அந்த வல்லமையிலிருந்து விடுவித்து அவனை தன்னுடைய பாதத்திலே அருகே உட்கார வைத்து விட்டார். The God with mercy offered his extending hand to him and delivered him from all the unclean spirits. ஆனால் இன்றைக்கும் கூட மனித சமுதாயம் அந்த அந்நிய வல்லமையினாலே தாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. But even the human society has been captivated by this unclean spirit. இப்பொழுது இந்த மாலை வேளையிலே முதலாம் நாள் கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். And you have come to the first day's meeting today. இன்றைக்கு தேவனுடைய செயல் என்ன? And what is the operation of the Lord today? அவர் இன்றைக்கு உங்களோடு போராடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட போகிறார். And today God is going to command a spirit that is against you as unclean spirit. அதைத்தான் அந்த ஜனங்கள் சொன்னார்கள் 27ஆம் வசனத்திலே, இவர் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகள் இவருக்கு கீழ்ப்படிகிறதே, இது என்ன புதிய உபதேசம் என்று சொன்னார்கள். And therefore all the people they were amazed this saying, and what doctrine he is bringing forth, even the devil or evil forces obeying him. உன்னுடைய வாழ்க்கையிலே மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ போராடி கொண்டிருக்கிற அசுத்த ஆவியின் வல்லமைகளை பார்த்து உன்னுடைய வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தும்படியாக அவர் அதிகாரத்தோடும் கட்டளையோடும் இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். And today evening God has come with authority and power to dispel all the evil force that is attacking you even today. அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, maybe that is any type of power, அது சாதாரண வல்லமையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, maybe it is an ordinary petty power or great power, அது ஒரு செய்வனை சக்தியாக இருக்கலாம், maybe it is an enchantment, ஒரு மந்திரத்தின் வல்லமையாக இருக்கலாம், maybe it is a witchcraft, இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு பயத்தின் மூலமாக வந்த ஒரு தாக்குதலாக இருக்கலாம், or it may be attack because of the fear in you, இல்லாவிட்டால் தலைமுறையாக சாபத்தின் மூலமாக வந்த ஒரு போராட்டமாக இருக்கலாம், maybe wrestling in you because of the curses that befell you in generation, என்றைக்கோ நீ செய்த ஒரு தவறின் மூலமாக ஒரு தாக்குதலாக இருக்கலாம், maybe attack coming to you because of your evil deed one day. எந்த அந்நிய சக்தியாக இருந்தாலும் அசுத்த ஆவியாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அதிகாரமும் கட்டளையும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். And maybe any type of curses we are within in, but God has come with authority and commandment here to give you relief. அசுத்த ஆவிகளுக்கு அவர் கட்டளை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah.
இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நீ கால் எடுத்து வைத்தபடினால் உன்னுடைய வாழ்விலே போராடி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிக்கு அவர் கட்டளையோடு வந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த வல்லமையின் தலையை நசுக்கினவர். And because he has come with authority and commandment to drive out the evil force, because he has come with that power always. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வல்லமையினுடைய தாக்குதல் இருக்கிறதா? And is it so that you have such a wrestling within your life? நீங்கள் பாருங்கள், முந்தைய நாட்களிலே பிசாசு பிடித்தால் ஆடுவார்கள். In former days, when a person sees with devil, they shall be shaking. இப்பொழுது கொஞ்சம் பேர் தான் ஆடுறாங்க. But some people are shaking too. ஏனென்றால் அது இப்பொழுது தன்னுடைய செயலை மாற்றி கொண்டு விட்டது. ஆடினால் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்று சொல்லி இப்ப ஆடுறதே கிடையாது. But the devil is not shaking its head because people will identify. அதுபோல ஆடுகிற ஆவியை சீக்கிரமா துரத்தலாம். ஆடாத ஆவியை தான் துரத்துறது கஷ்டமான ஒரு காரியம். It is a very easy to drive out devil which is shaking, but a person is talking like quiet, you cannot drive him out easily. இப்பொழுது கூட சரியான ஒரு தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் வருமானால் அநேகர் ஆட ஆரம்பிப்பார்கள். But if a good presence of the Lord is found in our midst, many shall be shaking. அநேகர் தங்களை விசுவாசிகள் என்று வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ள கூட சில போராட்டங்கள் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. And people are, maybe they are calling themselves believers, there shall be some problem within them, they will not know. ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. One brother had one problem, சகோதரி, one sister had a problem. அவர்களை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட விட்டு பொழுது, ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட விட்டு பொழுது, and when she was taken to a big pastor, அப்பொழுதுதான் அவர் கண்டுபிடித்தார் இது ஒரு அசுத்த ஆவி என்று கண்டுபிடித்தார். The pastor able to sense and find out that is an evil spirit. நீ இந்த சபைக்கு எத்தனை வருஷம் ஆனது என்று கேட்டார். And pastor asked that lady, how long you have visited our church? நான் 27 வருடமாக இந்த சபைக்கு வருகிறேன்னு சொன்னார். I said, I am a member in the church for 27 years. யாருமே உன்னை கண்டே பிடிக்கவில்லையான்னு கேட்டார். And nobody is to identify you. நான் காத்திருமுடுத்து போவேன், கொஞ்சம் அடக்கி வாசித்துக் கொள்வேன். I will go to the tearing meeting, I shall get the infilling and I just go back. அப்ப எப்படி உன்னை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா நானும் அந்நிய பாஷை பேசுவேன்ல அப்படினு சொல்லாது. And she said that nobody can find me out because I will also speak some words. நானும் ஏதாவது ஒரு அந்நிய பாஷை பேசுவேன், எனக்கு அபிஷேகம் நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டாங்க என்னைய. But I shall be speaking something in the tongues and they shall leave me free. இதுதான் இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு நான் நினைக்கிறேன். And I think this many of us shall have. ஏனென்றால் சுவாவங்கள் அபிஷேகம் என்பது அவனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அது நடைபெறாமல் இருந்தால் அவனுக்குள்ள இருப்பது வேற ஒரு ஆவி. Suppose by the anointing of the Holy Spirit, if my character is not getting modeled, that means evil force is still in me. அந்த சுபாவம் மாறாத பட்சத்தில் அவனுக்குள்ள இருந்து அவன் அந்நிய பாஷை பேசுகிறான் என்றால் அது இன்னொரு வல்லமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Suppose his character or his trait is not getting changed, means there is another force operating within him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் இந்த வல்லமையினுடைய பாதிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். And I will describe what are the pains that comes to the person who is seized. இப்ப பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் கை வைத்துங்க அப்படினா எத்தனை பேர் கை வைத்துவீங்க? How many of us will raise your hand if I am asking how many have the devil in us? அது வந்து அபசகுனமான ஒரு கேள்வி அது. But that is a very நாங்க கூட்டத்துக்கு வந்திருக்கோம், என்னைய போய் பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் கை வைத்துனா அப்ப வந்திருக்கவங்க பிசாசு பிடிச்சவனான்னு கேப்பீங்க. And you will ask that if you have come to the meeting to worship the Lord and if you say demon possessed mean how can we raise? நான் ஒரு 10-15 வசனம் வைக்கிறேன், அதுக்கு பிறகு பாத்துங்க நீங்க எல்லாரும் ஒழுங்கா கை வைத்துவீங்க. But if I place 15 questions before you, then you shall raise your. உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டு திரும்ப கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க கை வந்துரும். பிசாசு இல்ல, நீங்களே வைத்திருவீங்க. And suppose I will place 15 God's word to you, then you shall see automatically this spirit is within me. நம்மில் அநேகருக்கு அவனுடைய செயல்கள் புரியவில்லை. Many of us are not knowing what are our deeds are. நாம் எப்படி ஏன் இப்படி பேசணும்னே நமக்கு அநேகருக்கு பேசனதே தெரியல. ஏதோ பேசிட்டேன்னு சொல்றமே, இதுதான் பின்னால உள்ள ஒரு வல்லமை. And evil force is within us hiding means we do not know how we have coughed out this word. இதுவரைக்கும் இப்ப பிசாசு பிடிச்சவங்களை கை வைத்து சொன்னா வைத்த முடியாது. ஆனா நான் சொல்றேன், இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நான் ஒண்ணு கூட மீறல, அப்படியே நான் ஃபாலோ பண்றேன்னு யாராவது சொல்றீங்கன்னு சொல்ல முடியுமா? Can any of you say that I am implicitly obeying absolutely God's word? அப்படி சொல்லலனாலே அது அங்க இன்னொரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். And suppose if you say like that you are disobedient for some other word. இன்னொரு வல்லமை உன்னோடு போராடி தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விடாமல் உன்னை தடுக்கிறது. One evil force is working against you, you are not able to be in obedience to the commandment of God. அன்றைக்கு சர்ப்பம் பேசினது. That day serpent spake to the Eve. ஆனால் இன்றைக்கு சர்ப்பம் பேசுகிறது இல்ல, உன்னுடைய அறிவே உன்னை பேசி உன்னை தாறுமாறாக இழுத்து கொண்டு போகிறது. But you today not a serpent, but your wisdom speaks to you and taking it to you. உன்னுடைய பழக்க வழக்கங்களே உன்னை இழுத்து கொண்டு போய் விடுகிறது. Your habit, your tradition take you elsewhere. உன்னுடைய அனுபவமே உன்னை வெளியே கொண்டு போய் விடுகிறது. Your experience is carrying you far away. இவைகளுக்கு உள்ளே ஒரு வல்லமை வந்து விடுகிறது. But within you there is another force operating within you. ஏதேன் தோட்டத்தினுடைய விழுகையே கட்டளையை மீறினது பாவம் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். The God said that you transgress the commandment of the Lord, that was the sin of Adam and Eve. என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லாவிட்டால் ஒரு அந்நிய மனிதன் ஒரு பிரமாணத்தை மீறுகிறானோ அது அவனுக்கு பாவம். அப்படியானால் அந்த பாவத்தை செய்ய வைத்தது ஒரு அந்நிய சக்தி. And if the day a person says I have transgressed the commandment of the Lord, that means it implies
twice an evil force worked him so that he is in முதலாம் disobedience. சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சவுல் அபிஷேகமும் பெற்றிருந்தான், அசுத்தாவினுடைய தாக்குதலிலும் அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். And first Samuel 16 chapter 14th verse said Saul was anointed by God and nevertheless he had the evil spirit on him. அவனுக்கு ரெண்டு வல்லமையும் பாதி பாதியாக கிரியை செய்து கொண்டே இருந்தது. But two forces were already working within Saul twice. அசுத்த ஆவி வரும் பொழுது When evil spirit comes to him, அவன் தாவீதுக்கு விரோதமாய் போர் செய்கிறவனாய் இருப்பான். he shall be warring against David with his javelin. அது போன பின்பு அவனுக்கு பரிசுத்த ஆவி வரும், உடனே அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். But then the good spirit will come to him, he will prophesy. நான் அதனால தான் உங்களுக்கு முதலாவது சொன்னேன், சுபாவங்கள் மாறாத பட்சத்திலே அவன் பெற்றது சரியான அபிஷேகம் அல்ல. Therefore if a person character is not changed, he has not received correct spirit in him. இந்த வல்லமை வரும் பொழுது When the evil force comes, முதலாவது உன்னுடைய வாழ்விலே ஒரு பலவீனத்தை உனக்குள்ளே உண்டு பண்ணி விடுகிறது. firstly it brings about infirmity within. முதலாவது நீ ஒரு பலவீனனாய் மாறுகிறாய். Firstly you shall be a weak அதை person. நீங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். And you must mock and understand this. இன்னைக்கு अनेகருக்கு அது சரியான விதத்திலே தெரிகிறது இல்லை. But many people are failing to understand this. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 13th chapter 14th verse. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What has been told? ஒரு பெண் பலவீனத்தின் ஆவியினாலே தாக்கப்பட்டிருந்தாள். And one woman was seized with the spirit of அந்த infirmity. பலவீனத்தை வேதம் ஆவி என்று தான் சொல்லுகிறது. But the spirit of infirmity is being told as a spirit on her. அவளும் கூட தேவாலயத்தில் தான் காணப்பட்டாள், ஜெபாலயத்தில் தான் காணப்பட்டாள். The woman in question also, she was in the temple of God. ஆனால் இந்த ஆவியினுடைய தாக்குதல் தான் அவளுடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருந்தது என்று யாருக்கும் தெரியாது. But all the people in Sennacherib, they were not knowing the evil force was only giving her infirmities. உங்களுக்கு இந்த சத்தியம் புரிகிறதா? And whether you are able to understand. அவள் 18 வருடமாக நிமிர முடியாமல் காணப்பட்டாள். And she was bowed down for 18 long years. 18 வருஷமாக அந்த பெண் கூனியாகவே காணப்பட்டு கொண்டிருந்தாள். She was a crooked woman for 18 long years. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டே இருந்தாள். Nevertheless she was visiting to the synagogue. எல்லாரும் அவளுக்காக ஜெபித்தார்கள். All the people must have prayed for her. எல்லாருடைய அறிக்கை என்ன? What was the conviction of all? இது அவளுடைய சரீர பலவீனம். This is the infirmity of this woman. அந்த எலும்புல அவளுக்கு ஸ்ட்ரெngth இல்ல. No strength in the bones. இப்படி தான் அங்க எல்லாரும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And there was a sermon given by one and all. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த ஜெபாலயத்துக்கு வந்த பொழுது, But that day when Jesus came to the temple, அப்பொழுதுதான் தெரிந்தது அவளுக்கு பின்னால இருந்தது ஒரு சாதாரண பலவீனம் அல்ல, ஒரு ஆவி என்பதை இயேசு அறிந்தார். Jesus was able to perceive that is not an infirmity but evil spirit was working within இன்னைக்கு her. ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் ஒரு சில காரியங்களை செய்ய முடியாத பட்சத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அது என்னுடைய வீக்னஸ் என்று சொல்லுகிறோம். Today maybe we are workers or believers, we say I may not unable to perform, means it is my weakness. அது அந்த அர்த்தம் என்னன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியினுடைய தாக்குதல் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். But we are acknowledging that an evil spirit is working within me. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு பலவீனம் என்ற வார்த்தை சொல்லுகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் அது ஒரு ஆவியினுடைய போராட்டம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். And whenever we say infirmity within me, that day you must acknowledge and say a evil spirit is working in me. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது And Luke 14th chapter, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what has been told? சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். Satan bound her. லூக்கா 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே And 18 அங்கே 16ஆம் வசனத்திலே 16th verse. சாத்தான் 18 வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்தான். And Satan bound her for 18 long years. இது எலும்புகளில் உள்ள பலவீனம் அல்ல பிரியமானவர்களே, அசுத்த ஆவியினுடைய பலவீனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Beloved people, not infirmity or weakness within the bone, but a spirit was operating. அந்த பலவீனம் தான் அவளை உட்கார முடியாமல், அவளை நிமிர்ந்து நிற்க வைக்க முடியாமல் பல விதங்களிலே அவளை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. And this infirmity as a spirit only made her to be bowed down. She was unable to be seated upright. அவளால் சரியாக நடக்க முடியாது. She cannot walk all right. அவளால் நிமிர்ந்து நடக்க முடியாது. She cannot look up and walk. நிமிர்ந்து யாரையும் பார்க்க முடியாது. She cannot look up to any அதனுடைய person. சரியான அர்த்தம் அவளை தலைகுனிய வைத்திருந்தது அந்த அசுத்த ஆவியே. And the evil spirit made her to be bowed down always. உங்களுடைய குடும்பங்களிலே கூட சில வித்தியாசமான சம்பவங்கள் நடைபெற்று உங்களுடைய வாழ்க்கையிலே தலை நிமிர்ந்து நடக்க விடாமல் உங்களை தலைகுனிய வைக்கிறது ஒரு அசுத்த ஆவியினுடைய போராட்டம். In your family also there something is making you to be always bowed down. An incident, that means it's an infirmity in your family. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew 12:22. அங்கே ஊமையும் குருடுமான ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And there is a devil possessing by blind and அந்த dumb. ஆவி வரும் பொழுது அவன் ஊமையாக போய்விட்டான், குருடாய் போய்விட்டான். And when the evil spirits came to him, he was blind and is dumb. அது அவனுடைய பார்வையை பறித்து விட்டது. It has plucked out his sight. இன்னொரு விதத்திலே அவனை பேச்சு திறமையை அது பறித்து விட்டது. It has taken out the talking ability. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. இந்த வல்லமை அவனுக்குள்ளே வந்த பொழுது அவன் பார்வையும் அவன் செவித்திறனும் அற்றுப்போனவனாக அவன் ஒரு முடமாகி போன ஒரு நபராக மாறிவிட்டான். And he became a handicapped or imbibed person, unable to see, unable to hear anything. பாருங்கள் பிரியமானவர்களே, Oh beloved people, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்வையே அது குருடாக்கி விட்டது. and
And his vision or sight has been already taken away from him. இதனுடைய ஆவிக்குரிய தன்மை என்ன? What is the spiritually, what is the meaning? இந்த ஆவி ஒரு ஆவிக்குரிய மனிதனை தாக்கும் பொழுது அவன் தரிசனமற்றவனாக போய் விடுகிறான். The time the devil is working against a man, he will not have any vision. இந்த ஆவி அவனை தாக்கும் பொழுது அவனுக்கு தேவனுடைய சத்தம் கேட்கவே கேட்காது. And when this spirit attacking a man, he cannot listen to the voice of God. இன்னைக்கு பாருங்க நம்முடைய மத்தியிலே ஒரு சிலர் நான் தரிசனம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த ஆள் உட்கார்ந்திருப்பான். அவனுக்கு அந்த தரிசனம் கிடைக்கல. காரணம் இவனுக்கு பார்வை தெளிவாக இருக்கு. அவனுக்கு அந்த அசுத்த ஆவி அவனுடைய தரிசனத்தை மங்கி போக வைத்து விட்டது. Within us in the assembly, two people will have be seated. One person will have vision, other person is devoid of vision. That means he is already blind. இதே கூட்டத்திலே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று ஒரு ஆள் சொல்லுவான். ஆனா அது பக்கத்திலேயே வருஷக்கணக்கா அங்கேயே அதே கூட்டத்துக்கு வர்றான். அவனுக்கு இதுவரைக்கும் கர்த்தரே பேசல. காரணம் அவன் ஒரு செவிடன். And because one people will be coming to the meeting for so many years, he shall say God spake to me today. One other person, God never spoke to me. That means he's a dumb. இப்ப நான் பேசுறேனே உங்க எல்லாருக்கும் கேக்குதே. And you are able to listen to my voice. அதுபோல கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது எல்லாருக்கும் கேட்கணுமே, கேட்கலையே. காரணம் உன்னுடைய வாழ்விலே ஒரு வல்லமை உன்னுடைய தரிசனத்தையும் அது மங்கி போக வைத்து விட்டது. உன்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்பதையும் அது தடுத்து விட்டது. And because a evil force operated in you, therefore you are unable to see the vision or to hear the word of God in you. மார்க் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Mark 5:3 அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்த பொழுது அவனை கல்லறையை நோக்கி இழுத்து கொண்டு போய் விட்டது. And this spirit grabbed him within the tombs. உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் கல்லறையில சுத்தி கொண்டிருந்தான். And while he was alive itself, but he was within the tombs. எப்படி இருக்கும் பாருங்க அவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. See the life of a person in the sepulchre. வீட்டிலே குடும்பத்தோடு வாழ்க்கை நடத்தும்படியாக அவன் தேவன் அனுமதித்தால் இந்த ஆவி இவனை கொண்டு போய் கல்லறையிலே உட்கார வைத்து விட்டது. And God made this man to be planted within the house to be with a family, but now he is in the by the side of tombs. சமீபத்திலே ஒரு பையன் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை மணமுடித்துக் கொண்டான். Recently a boy wanted to marry with a girl and he got married. அது ரெண்டு குடும்பத்தாருக்கும் ஒத்து வரவில்லை. But two families did not like it. வேற வழி இல்லாம பையன் குடும்பத்தார் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். Somehow the bridegroom's family accepted her. ஆனால் இவன் நைட்ல இங்க வீட்ல இருக்கிறது இல்ல, பகல்லையும் வீட்ல இருக்கிறது இல்ல. But he will not be in the home in the daytime or neither in the night. இவனை கட்டுப்படுத்தி அந்த பெண்ணை துரத்தும்படியாக இவர்கள் வைத்த செய்வனையானது இவனை கல்லறையில கொண்டு போய் படுக்க வைத்து விட்டது. The enchantment witchcraft against him made him to drive out the family or drive out him from the family. அவன் ரொம்ப நேசித்து கட்டின அந்த பெண்ணு கேட்டா ஏன் நீங்க அங்க போறீங்கன்னு. எனக்கு அங்க இருந்தா தான் சமாதானமா இருக்குன்னு சொன்னான். And he says I must be in cemetery, that is the place I am having peace. அருமையானவர்களே உங்களுடைய வீடை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய சபையை இந்த ஆவி வந்தால் கல்லறை போல மாற்றிவிடும். And if this spirit comes to you within you, it shall make the church or your house as a tomb. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew 15:22 அங்கே இந்த வல்லமை தாக்குதல் அடைந்தால் ஒரு மனிதனுடைய வேதனை கொடிய வேதனையாக மாறிவிடுகிறது. And herein if the attack comes to him, he shall be grievous pain. இன்றைக்கும் கூட அதிக வேதனை அதிகரிக்கும் பொழுதுதான் விசுவாசத்தை தேவனுடைய ஜனங்கள் மறுதலிக்கிறார்கள். When people are even denying God's power on them, when they have grievously pain. அவனால் தாங்கக்கூடிய ஒரு சக்தியும் கிருபையும் இருந்தால் எந்த வேதனையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த வல்லமை என்ன செய்கிறது? அந்த வியாதிக்குள்ளே புகுந்து வேதனையை அதிகரிக்கிறது. But the spirit comes within him and making him grievously vexed with the devil. இதுதான் அவனுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கக்கூடிய ஒரு வல்லமை. And this power will be testing the quantum of his faith. இந்த வேதனையை கூட்டும் பொழுதுதான் அந்த விசுவாசி தன்னுடைய விசுவாசத்திலே தடுமாற ஆரம்பிக்கிறான். When he is increasing the degree of the vigor and immediately he loses his faith. அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டங்கள் இருக்கிறதா? In your life whether you have this problem, உங்களுடைய தரிசனம் மங்கி போய் விட்டதா? whether your vision is got தேவ diminished சத்தம் கேட்பது குறைந்து விட்டதா? and listening to the word of God is diminished, தேவனுடைய கட்டளையை மீறுவது உங்களுக்கு அதிகரித்து விட்டதா? and on the more you are transgressing the commandment of God. பலவீனம் சொல்லி என்னெல்லாம் எல்லாம் தப்பு பண்ணிட்டு கடைசில நம்ம பலவீனம் சொல்லி அதை முடிச்சு க்ளோஸ் பண்ணுகிறோம். Summarily you say at the end I have infirmity or weakness within me. ஒரு சிலருடைய இருதயத்தை அவன் தாக்குகிறான். And he is attacking the hearts of many people. யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது John 13:15 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 13:2 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what has been told? அந்த வல்லமை வரும் பொழுது அவனுடைய இருதயத்தை தூண்டி விடுகிறது. And it is touching the heart of him. இந்த இருதயம் தூண்டப்படும் பொழுது தான் பல விதங்களில் நாம் பேச ஆரம்பிக்கிறோம், செயல்பட ஆரம்பிக்கிறோம். And it is instigating him so that we are talking with much talk. தாவீது ஒரு நாள் அரண்மனையில் இருக்கும் பொழுது ஜனங்களை எண்ணும்படியாக அவன் ஏவப்பட்டான். ஆனால் அந்த ஏவுதல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனாலே புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவின் ஆவி அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. David one day he was in the palace, but there was a spirit instigating or
him to number the people, but he was not knowing from where the spirit came to him. பிரியமானவர்களே, உங்களுக்கு உங்களோடு வந்து தாக்குகிற போராடுகிற வல்லமைகள் இன்னது என்று பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். And you must have a discerning spirit, the spirit from where it has come to you. பரிசுத்த ஆவியிலே இந்த பகுத்தறிவின் ஆவி இருக்கிறது. And this discerning spirit is found in the fruits of the spirit. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். And David was an anointed person. ஆனால் இந்த சத்துருவினுடைய தூண்டுதலை அவனால் ஏவுதலை கண்டுபிடிக்க முடியவில்லை. Nevertheless, the instigation of the devil he was unable to discern. அந்த ஒரு சத்துருவினுடைய ஏவுதலுக்கு ஒரு நாள் அவன் இடைப்பட்டபடினால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அன்னைக்கு மாண்டு போனார்கள். He fallen prey to the voice of the devil. Thousands of people perished on that day. மத்தேயு 13 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது Matthew 13:25. அங்கே சத்துரு வந்து களையை விதைத்து விட்டு போனான் என்று சொல்லி இருக்கிறது. And here it has been told in the field that the enemy came and put tares. அதுவரைக்கும் அங்கே நல்ல விதைகள் தான் வளர்ந்து கொண்டு வந்தது. There were only goodly fruits were getting yielded. ஆனால் இப்பொழுதோ சத்துரு வந்து களையை விதைத்து விட்டு போய் விட்டான். But the Satan came and sowed tares among காலையில நல்லா இருக்கிற குடும்பங்கள் சாயங்காலத்தில் பிரிந்து போய் விடுகிறது. காரணம் அங்கே சந்தேகங்களையும் தவறான கருத்துக்களையும் விகற்பமான எண்ணங்களையும் அவன் விதைத்து விட்டு போய் விடுகிறான். Morning time family is all right, evening time some sow of dissert or discernment or hatred has been sowed by the devil. உங்கள் எத்தனை பேருடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது? And how many of us are having such problem in family? நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் உங்களுடைய லைஃப் போயிட்டு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். ஒரே நாள்ல பிரிஞ்சு போற அளவுக்கு பிசாசு உங்களை இழுத்து கொண்டு போய் நிறுத்துவான். The devil in a particular day you shall have all peacefulness, but he will bring something so that he will make disarray. And அதுக்கு காரணம் அவன் வந்து தவறான விதைகளை விதைத்து விட்டு போகிறான். Because the erroneous perverted tares have been sowed by the devil. அருமையானவர்களே, உங்களிலே இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கிறதா? And do you have such a power working within you? நல்ல நீங்க யாரை நேசிங்களோ அவங்கள பத்தி தவறா யாராவது வந்து ஒருத்தங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. Maybe some people are prompting some evil concerning the person you love. அது வரைக்கும் நீங்க அவங்கள நல்ல நோக்கத்தோடு பாப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த விகற்பமான எண்ணத்தோட அமைந்து விடுகிறது. Thus far you may be looking at him as a goodly person, talking about him goodly manner, but now everything vision is changed. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வல்லமை வரும் பொழுதுதான் மனது குருடாகி போய் விடுகிறது. 2 Corinthians 4 chapter 4th verse says, when the evil force comes we are becoming blind. இன்றைக்கு இந்த சத்தியத்தை விசுவாசிக்க கூடாமல் அவர்கள் தள்ளப்பட்டு போகிறார்கள். And today people are being driven, they are unable to believe this gospel. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை உங்களால் விசுவாசிக்க முடிகிறதா? Beloved people, are you able to sense and realize this the truth to you? இந்த வல்லமை வரும் பொழுதுதான் குடும்பங்கள் பிரிந்து போய் விடுகிறது. When this force comes within a family, families in disarray. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? And what do we think? யாரோ ஏதோ செஞ்சிட்டான்னு சொல்றோம். And there is an enchantment against my family. யாரோ எதுனாலும் செய்யட்டும், ஆனா இந்த ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறதுனால தான் இந்த வல்லமை வரும் பொழுதுதான் ரெண்டா பிரிய ஆரம்பிக்கிறது. Maybe enchantment or witchcraft by anyone, but you are giving room for the spirit, therefore you have been divided. நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது Judges 9 chapter 23rd verse. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்களுக்கும் அபிமெலேக்குக்கும் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஒரு ஆவி உள்ளே புகுந்தது. And that day evil force came against the people of Shechemites with Abimelech. அந்த ஆவி உள்ள வந்த பிறகுதான் ரெண்டு பேரும் வித்தியாசமான கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. And the two groups they started speaking one against each other. இன்றைக்கும் பிரியமானவர்களே, இந்த ஆவி அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட अनेक குடும்பங்கள், अनेक சபைகள், अनेक பிசினஸ் இவைகளுக்குள்ளே புகுந்து अनेक குடும்பங்களை சிதைத்துக் கொண்டு வருகிறது. Today this evil spirit is coming within the family, within the church, within the workplace or the business and making them disarray. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தாக்குதலை நீங்கள் உணர்கிறீர்களா? Are you sensing such attack in your life? ஒருவர் குற்றம் சாட்டுவது, and accusing one another, ஒருவர் தாக்கி பேசுவது, and we are attacking one another, ஒருவர் பிரிந்து சென்று விடுகிறது, and we are in disarray, separating திரும்ப அவர்களோடு இணைக்கக்கூடிய எந்த விதமான முகாந்திரம் இல்லாத அளவு இந்த வல்லமை அவர்களை பிரித்து விடுகிறது. This life all the spirit is separating us so that we cannot be vouched together. ஒரு இடத்துல புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்தது. There was a problem between a husband and a wife. திரும்ப அவர்களை சேர்த்து வைக்க சில முயற்சிகள் எடுத்தார்கள். And they endeavored to bring them with the rapport. அதற்கு பின்பு அவர்கள் இணைந்து செல்ல முடியாது என்று விலகி விட்டார்கள். But lastly they were unable to we cannot be together. 13 வருடம் கழித்து அந்த சகோதரி சொல்றாங்க, என்னை கொஞ்சம் கட்டாயப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கலாமேன்னு சொன்னாங்க. And after 13 years this sister said somehow you could have made me to be with him. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரங்களோ எங்க அண்ணன் எனக்காக சேர்ந்து சண்டை தான் போட்டானே தவிர என்னை சேர்த்து வைக்கணும்னு அவன் ட்ரை பண்ணலன்னு சொல்றாங்க. My elder brother also he quarreled with me but he did not make me to have a rapport with 13 வருஷம் கழிச்சு தான்
பரிசுத்தாவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். And I think after 13 years only the Holy Spirit came to this sister. அது வரைக்கும் இந்த அசுத்தாவி தான் தந்த தவறான கருத்தை நியாயம் நியாயம் என்று போதித்துக் கொண்டே இருந்தது. And up till then that evil spirit was telling her your spirit is right and you are இந்த right. ஆவி வரும்பொழுது தான் பிரியமானவர்களே நம்முடைய ஜீவியத்திலே பாடுகள் படமாட்டேன் என்று சொல்லுகிறோம். And when the spirit comes to us then we will say I will not suffer anything. பேதுரு வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு சொன்னான், ஆண்டவரே உமக்கு இப்படி சம்பவிக்கவே கூடாது என்று சொன்னான். And Jesus the Peter came to Jesus, grabbed his hand and said alone that this must not happen to you. இயேசு உடனே அப்பாலே போ சாத்தானே என்று அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை கடிந்து கொண்டார். And Jesus rebuked the spirit of Peter, be departed from you. அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்து வெளியே போக ஆரம்பித்தது. And this evil spirit emanated from Peter. அந்த ஆவியினுடைய போராட்டம் என்ன? What is the problem of this spirit? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளையே சிந்திப்பது. And it will be thinking according to the doctrine of men, not according to God. என்ன பிரசங்கம் கேட்டாலும் சிலுவை பிரசங்கங்கள் கேட்டாலும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல் மனிதனுக்கு ஏற்ற விதத்திலேயே சிந்திப்பது. Maybe we are listening to sermon of the cross but we will be thinking towards the doctrine of men only. இந்த ஆவி வரும்பொழுது தான் நீங்க பாடவே பட மாட்டீங்க, சுலபமாய் ஈஸியான காரியங்களை நீங்கள் போக முயற்சி எடுப்பீர்கள். And when you are having this evil spirit operating in you, you shall be looking for easy going. இந்த ஆவி வரும்பொழுது நீங்கள் விசாலமான வழியை தான் தேடுவீங்களே தவிர இடுக்கமான வாசல் வழியா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க நீங்கள் விரும்பப்பட மாட்டீர்கள். And you shall not have a desire to go to the straight and narrow path, you shall be looking for a broad and very great path. ஏசாயா 29:10 பார்க்கும் பொழுது இந்த ஆவி வரும் பொழுது ஜெபத்தை நஷ்டப்படுத்துகிறது, கனநித்திரையின் ஆவியாக உன்மேல் வந்து விழுகிறது. Isaiah 29:10 says that when the spirit comes to you it shall spoil your praying spirit and it shall be making you to slumber. இந்த ஆவி வரும் பொழுது நீங்க பகல்லையும் தூங்குவீங்க, கூட்டத்திலையும் தூங்குவீங்க, வண்டி ஓட்டமும் தூங்குவீங்க, எல்லா இடத்துலயும் இந்த ஆவி வந்து உன்னை வந்து உட்கார்ந்துரும், உன் தலையில உட்கார்ந்துரும். This spirit shall be coming upon you and you shall be slumbering in the daytime, in the night time, as well as when you are seated here or in driving. என்ன சத்தம் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் ஆனா நீ உங்களுக்கு அந்த வல்லமையுடைய தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கும். Many our voices with great decibels but you shall be fast asleep. ஏனென்றால் இந்த ஆவி வந்து உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும்படியாக ஒரு கனநித்திரை ஆவியாக உள்ளே வருகிறது. Because it is coming as a spirit of slumbering and to destroy your praying spirit. அந்த ஆவி வரும் பொழுது நீங்க உங்களை அறியாமலே தூங்கிட்டே இருப்பீங்க. But ignorantly you shall be always in deep sleep. உங்களை வந்து யாராவது எழுப்புனா நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. If somebody is shaking you or waking up you shall I am praying. இது மாத்திரமல்ல, Not only just that. உன்னை எழுப்புனவன் கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிடுவான். இந்த ஸ்பிரிட் அவனை போய் ஓவர்டேக் பண்ணும். And if a person is touching you he shall be sleeping immediately. This will be இன்னைக்கு சபைக்குள்ள நடக்கிற ஒரு பரிதாபமான நிலவரம் இந்த ஆவியினுடைய போராட்டம். This is the despicable state that is taking place within the church. ஆனா நாம என்ன சொல்றோம்? But what do we say? நேத்தெல்லாம் முழிச்சிருந்தாரு. Oh, yesterday he was all right. நேத்தெல்லாம் பயங்கரமான வேலை. Yesterday good work. இப்படி எல்லாம் சொல்லி இந்த ஆவிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்து கடைசியாக நம்முடைய ஜெப வாழ்க்கை சூனியமாக மாறிவிடுகிறது. And we are giving lame excuses and saying because of the weariness, but today null and void has become our praying spirit. இந்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அசுத்தவான்களாய் மாறிவிடுகிறீர்கள். But when the spirit comes to you you shall become altogether unclean. உங்களுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு இருக்காது. There shall not be cleansing part in you. உங்களுடைய வீடுகளே அசுத்த ஆவிகளுடைய காவல் குடியிருப்பாக மாறிவிடுகிறது. And your house shall be the tower of the Satan to dwell. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Coming to Revelation chapter 17. 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 17:4. அந்த வல்லமை வரும் பொழுது அது உன்னுடைய ஜீவியத்தை நாசப்படுத்தி விடுகிறது. It is bringing forth many calamities against your அது life. அருவருப்பும் அசுத்தமும் நிறைந்த பொற்பாத்திரத்தை அவள் கையில் வைத்திருந்தாள். And she had a golden cup in her hand, abomination and filthiness. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In 18th chapter 2nd verse. உன்னுடைய வீடு பேய்களுடைய குடியிருப்பாக, அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாக, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளுடைய கூடுமாய் மாறிவிடுகிறது. And your house has become the habitation of the devil, holding every spirit and cage for every unclean and hated spirit. இப்போ யோசிச்சு பாருங்க. Now think yourself. இந்த ஆவி வரும் பொழுதுதான் நீ தீயிலே விழுகிறாய், இல்ல தண்ணீரிலே போய் விழுகிறாய். When the spirit comes to you then you are falling into water or into fire. மார்க் 9:25 பார்க்கும் பொழுது, Mark 9:25. அந்த ஆவி வரும் பொழுது அது ஊமையாக மாற்றுகிறது, அவனை செவிடாகவும் மாற்றி விடுகிறது. It is making him dumb mouthed and it is making him deaf also. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? அவனை பேச விடாம துதிக்க விடாம கூட கண்ட்ரோல் பண்ணுது. And it is captivating him, unable to give praises to God. இந்த ஆவி வரும் பொழுது தான் அவன் துதிக்கிறதே கிடையாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆனா அவன் வாயில இருந்து அந்த ஸ்தோத்திரமே வராது. காரணம் இந்த ஆவி அதை அரெஸ்ட் பண்ணுகிறது. And because he has been totally arrested by the spirit, be unable to give salutation to the Lord, give glory to God. மார்க் 9:22 பார்க்கும் பொழுது, In Mark 9:22. இந்த ஆவி வரும் பொழுது தான் அது அவனை தண்ணீரில தள்ளி விடுகிறது. And this force is making him to fall into the water. இல்லாவிட்டால் அசுத்த அந்த தீயிலே கொண்டு போய் அவனை தள்ளி விடுகிறது. Or else it is casting him into the fire. இன்றைக்கு நல்ல விசுவாசிகள் உலகத்துக்குள்ள விழுகிறதுக்கு காரணம் இந்த ஆவியினுடைய தாக்குதல். The
attacking of the force only makes us to fall deep in this world. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பலவிதமான அக்கினி பரீட்சைகளில் போறதுக்கு இவன் தான் காரணம். And he is the author for us many people to march on within the fiery trials. இந்த ஆவி வரும் பொழுது தான் அலற ஆரம்பிக்கிறார்கள். And therefore they are making hue and cry. லூக்கா 9:39 பார்க்கும் பொழுது இந்த ஆவி வரும் பொழுது அலற ஆரம்பிக்கிறான். And Luke 9:39 says they had started crying and yelling out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. இப்படியே நான் சொல்லிக் கொண்டே போவேன். I will describe the works of the Spirit. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இவனுடைய ஹிஸ்டரி வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்கதையாக தான் இருக்கிறார். And the history of him is to Revelation. இவனுடைய ஒரே தாக்குதல்ல யூதாஸ் விழுந்து போனான், அவனுடைய மேன்மையை இழந்து போனான். And by his attack only Judas fell and he lost his office. ஒரு காலத்துல பிரதிஷ்டையுள்ள விசுவாசிகள் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே சிக்கிறதுக்கு காரணம் இந்த ஆவியினுடைய போராட்டங்களே. Once upon a time good consecrated believers they are captivated in the world because of this force. எல்லாம் வேண்டாம் என்று சொன்னவன் கடைசியாக 30 வெள்ளி காசுக்காக தன்னுடைய மேன்மையவே சீயோனையே இழந்து போனான். And he has renounced everything for the sake of Christ but coveted of 30 pieces of silver he lost his office. And பிரியமானவர்களே, இந்த ஆவிகளுடைய போராட்டங்களில் இருந்து இந்த கூட்டத்தில் கடந்து வந்திருக்கிற உங்களை அவர் விடுவிக்க முடியாத கட்டளையோடு வந்திருக்கிறார். And God has come with this commandment to set you free as you come with one of the spirits what I enumerated. மார்க் 9:25 வசனத்தை பார்க்கும் பொழுது And Mark 9:25 அவர் என்ன செய்கிறார்? and what he does, அந்த அசுத்த ஆவிகள் வெளியே போகும்படி கட்டளையிட்டு விட்டு மறுபடி இவனுக்குள் வராதே என்றும் அவர் கட்டளையிடுகிறார். and not only charging him he must go out but do not enter within him once again. ஆண்டவருடைய செயலை நீங்கள் பார்த்தீர்களா? And see the operation of our God. உன்னை ஒரு இன்ஸ்டன்ட்டா கொஞ்ச நேரத்துல உன்னை விடுதலையாக்கி திரும்ப அந்த ஆவியினுடைய தாக்குதல் வந்துட கூடாதுன்னு சொல்லி இனிமேலும் வராதே என்று அவர் கட்டளையிடுகிறார். And God is charging the spirit to go away from you and also commanding that spirit must not come Hallelujah. back. Hallelujah. மார்க் 9:25 ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Once again Mark 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இனி இவனுக்குள் போகாதே And enter into him anymore. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? Why he said like that? ஒரு இடத்திலே ஒரு அசுத்த ஆவி துரத்தப்பட்டது. One the evil spirit was driven one place. அது அவனை விட்டு போய் விட்டது. It has gone away from a man. அது போய் வனாந்தரங்களிலே வறண்ட இடங்களிலே சுற்றி திரிந்தது. But it was wandering in the wilderness and desolated places. அதுக்கு எங்குமே இடம் கிடைக்கவில்லை. No place of shelter for it. ஒரு இடத்துல இருந்து போன உடனே இன்னொரு ஆள்கிட்ட எங்கயாவது உள்ள போலான்னு பார்த்தா யாருமே கிடைக்கவில்லை. There was no place to dwell for him. அது திரும்பவும் தான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் என்று வந்ததாம். And that same spirit came back to the house which he left already. அப்படி வந்த பொழுது when it came அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தது. but it was garnished and swept and clean. ஆனால் அந்த வீடு நிரப்பப்படவில்லை. but that house was not filled. உங்களுக்கு புரியுதா? And do you understand? நீங்க இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பின்பு இந்த அசுத்தாவின் வல்லமை விடுதலையாக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் அந்த வல்லமை திரும்பி உள்ள வர முடியாது. Then when you come to this fold of the Lord, when the evil spirit is driven away, if you have the powerful spirit of the Lord, then only that spirit shall not come back to you. நீங்க ஏதோ ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அது அந்த ஆவி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திருப்பி உன்னை தான் தேடி வருகிறது. Or else you are just saved and you are quiet, that means the same spirit shall come back to you. இந்த ஆவி திரும்பி வரும் பொழுது when it comes back to you அந்த வீடு ஃப்ரீயாக இருக்கிறது. the house is empty now. என்ன செய்தது தெரியுமா? You know what it does? தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து 8 பேராக உள்ள வீட்டுக்குள்ள வந்து தங்கி விட்டது. This evil spirit now grabbed other 7 more spirit and came to him and he was forced. இப்போ அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மகா கேடுள்ளதாக மாறி விடுகிறது. but his latter end was worse than his beginning. இப்படி ஒரு பாதிப்பு உன்னுடைய வருங்காலத்தில் வரக்கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆவியை துரத்துகிறது மாத்திரமல்ல திரும்பி வராதே என்று உனக்காக இரண்டாவது ஒரு கட்டளை இடுகிறார். And such spirit should not come back to you. Therefore when God commands are driving out, he says you should not come back to you again. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the name of the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் பிசாசு என்று சொன்ன உடனே நீங்கள் பயந்து விட கூடாது. but don't be afraid of the devil as we say. இப்போ ஒரு ஆள் பிசாசு பிடிச்சாலும் இப்ப ஆடிச்சுனா பாதி பேர் வெளிய வந்துருவீங்க. but if a person is shaking here with the devil and some we will be afraid of. இல்லட்டா எங்க இருந்து எந்திச்சு வெளிய போய் நின்னுக்குவீங்க. or we shall be walking out of the premises. நான் ஒரு சர்ச்சில இருந்த பொழுது when I was in a church, சர்ச் முடிஞ்ச உடனே ரெண்டு பேர் ஆட ஆரம்பித்து விட்டார்கள். but 2 people were shaking their heads. நான் அப்பொழுது ரொம்ப சின்ன வயசு, நான் கண்ணை மூடி ரொம்ப பக்தியா ஜெபிச்சிட்டு திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா சர்ச்சில யாருமே இல்ல, இந்த ரெண்டு பேர் தான் இருக்கறாங்க, மத்த எல்லாம் வெளிய இருக்கறாங்க. only the 2 people those were shaking, they were there in the church. I was in the spirit but no one else was there. இந்த வெளிய ரீப்பர்ல அடிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாம் ரீப்பர்ல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பிரதர்
பிரதர் என்ன ஆகுறாரு, ஆவி என்ன ஆகுது. And they were sitting by the side of the reaper or the wood and they were watching what happens to the brother and these two persons. பிசாசு என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. And we are perplexed when we see காரணம் மனசாட்சி சுத்தமா இல்லாதவனுக்கு தான் இந்த பயம் வந்து கொண்டே இருக்கும். a person is conscience is not clean, he shall be afraid of. வேதம் சொல்லுகிறது, what the Bible says, பிசாசுன உடனே நீங்க எதிர்த்து நிக்க வேண்டும். but if devil means you must resist him. அதுதான் ஒரு சரியான விசுவாசியினுடைய தன்மை. And that is a real status of a believer. யாக்கோபு என்ன சொல்லுகிறார், what James says, யாக்கோபு 4:7 நாம் பார்க்கும் பொழுது, James 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். resist the devil. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. And you need not to do any operation. நீ அதுக்கு எதிர்த்து நின்னா போதும், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். And if you withstand and resist him, he shall go. ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்கு ரட்சிக்கப்படுறானோ அன்றையிலிருந்து அவன் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். And every child of God, as he gets the salvation, he must resist the devil from that day. இரண்டாவது, secondly, அவன் பிசாசுகளை துரத்த வேண்டும். secondly, he must cast out the devil. பிசாசை எப்படி எதிர்கொள்வது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will explain how to resist him. நீங்க அதை எதிர்த்து நிக்கணும். And you must resist him. இரண்டாவது, நீங்க அதை துரத்தணும். Secondly, you must drive him out. நீங்க அதை விட்டுட்டு, but if leaving this, நீ போன்னு சொல்லிட்டே இருந்தா, suppose you say please go from here, கொஞ்ச நேரம் கழிச்சு தயவு செய்து நீ போயிருன்னு சொல்றான். please go away from this man, அது போகுமா? will it go? போகாது. You will never நீ go. செய்ய வேண்டியது ஒன்று எதிர்க்க வேண்டும், இரண்டாவது அதை துரத்த வேண்டும். Firstly you must resist him, secondly you must drive him out. அதுக்கு ஒரு பாஸ்டர் தேவை இல்ல. We need not have any pastor. அதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை இல்ல. And the Holy Spirit is not needed. அதுக்கு விசுவாசம் இருந்தாலே போதும். And if you have faith, that is enough. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Luke Gospel chapter 10 says, இயேசு போகிறதுக்கு இடங்களுக்கு முன்பாக 70 பேரை அனுப்பி கொண்டே இருந்தார். and Jesus before he was going, he was sending 70 elders to the people. ரெண்டு பேராக அனுப்பி கொண்டே இருந்தார். And he was sending 2 people at a time. அவர்கள் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள்? When they came back, what they அப்பொழுது பரிசுத்தாவி அருளப்படவில்லை. and the Holy Spirit was not given to them then. ஆனால் அவர்கள் திரும்பி வந்து என்ன சொன்னார்கள்? What was the report back? ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறதே. Oh, in thy name the devil is also being subjugation. அபிஷேகம் கிடையாது, விசுவாசத்தினாலே அவர்கள் அந்த செயலை செயல்படுத்தினார்கள். By faith only they were operating, there was no anointing upon them. அப்ப அபிஷேகம் பெற்றிருந்தா எவ்வளவு வல்லமையாக நீங்கள் எதிர்த்து நிக்கலாம். Suppose you receive the Holy Spirit, how much powerful you are. மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? What Mark Gospel 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, அவர்கள் என்னுடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள். and all the wonders of the person who believeth, they will cast out the devil in my name. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசை துரத்துறதுதான் அவனுடைய அடையாளம். விசுவாசினா அதுக்கு அடையாளமே இதுதான், அவன் பிசாசை துரத்தணும். And the sign of a believer means he must cast out devil from his life. பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க செய்யாம நீங்க பரலோகத்துக்கு எப்படி போய் நிக்க முடியும்? Suppose you are not doing this, how can you go into the kingdom of heaven? உங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற வல்லமையை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும், அவைகளை துரத்தி விட வேண்டும். And you must resist the devil that is operating in your life, you must drive him out also. மத்தேயு 12:29 படி, Matthew 12:29, அந்த வல்லமையை கட்டுகிறதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. and God has given power even to make bindings of நீங்கள் the power. கட்டுகிறது கட்டப்படும், நீங்கள் கட்ட அவிழ்க்கிறது கட்ட அவிழ்க்கப்படும். Whatsoever you will bind on the earth, it shall be bound. What you let loose, it shall be ஒரு loosed. தேவனுடைய பிள்ளை பிசாசின் வல்லமைகளை கட்டக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உனக்கு இருக்கிறது. And as a child of God, you have got the power and authority to bind any force. நீங்கள் இதை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். Correctly must understand this. லூக்கா 10:17 பார்க்கும் பொழுது, Luke 10:17, அந்த வல்லமைகளை கீழ்ப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. and you have the power to subjugate, bring into force. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே, ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. And the spirit or the devil is in obedience to us. 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது, And 1 John 3:8, as we அந்த see, கிரியைகள் பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. and it is paramount we must destroy the works of the devil. ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், This is the experience what we all must ஒவ்வொரு have. வல்லமையை எதிர்கொள்ளும் பொழுது இதற்கு ஏற்றவண்ணமாக நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது அவசியம். And when we look into the forces, we must operate accordingly. ரோமர் 16:20 பார்க்கும் பொழுது, In Romans 16 chapter 20th verse, சாத்தானுடைய தலையை நீங்கள் நசுக்க முடியாத உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. and God has given power, you must trample upon the head of the Satan by your 1 feet. யோவான் 2:14 படி அவனுடைய கிரியைகளை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். And 1 John 2nd chapter 14 verse, you are overcomer of the works of நீங்கள் the devil. பொல்லாங்கனை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். And he says, I write unto you because you are overcomer of the wicked one. இது வாலிபர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. The word addressed to the youth people. அப்படியானால் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவர்களும் விசுவாசிகளும் பிசாசுகளை எதிர்க்க வேண்டும், அந்த வல்லமையை துரத்த வேண்டும்,
அந்த வல்லமையை கட்ட வேண்டும், அந்த வல்லமையை கீழ்ப்படுத்த வேண்டும். இப்படி வரிசையா சொல்லிக் கொண்டே போகலாம். And therefore every youth, every spirit-filled person must be able to bring a trample upon the feet or the head of the devil and subjugate it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். Now consider yourself. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த போராட்டங்கள் இருக்கிறதா? Is it this problem what you children? உங்களுடைய புருஷனுக்குள்ள இந்த தாக்குதல் இருக்கிறதா? This attacking is there in your wife? உங்களுடைய ஊழியத்தில் இந்த போராட்டங்கள் இருக்கிறதா? Is it so in your ministry? உங்களுடைய பிசினஸ்ல இந்த போராட்டங்கள் இருக்கிறதா? The problem is creeping in your business. நான் இப்ப வரிசையா சொல்லிக் கொண்டே வந்தேனே. And I have explained to you all the things. இது இருதயத்தை தூண்டுவது, and which is instigating your தேவ heart, சத்தத்தை கேட்க விடாமல் தடுப்பது, stopping the voice of God, தரிசனத்தை மங்கி போக வைத்தது, and made dimness to the vision, உன்னை துதிக்க விடாமல் தடுத்தது, unable to give praises to God, உன்னுடைய ஜெபாவியை நஷ்டப்படுத்தினது, destroyed the praying life, உன் இருதயத்திலே தவறான எண்ணங்களை அது விதைத்தது, and sowing forth evil within your heart, பலவிதமான கலக்கங்களை உனக்கு கொண்டு வந்தது, brought forth many confusion and perplexities, பலவிதமான பலவீனத்தினால் உன்னை தாக்க வைத்தது, and he's been attacked with infirmities, பலவிதமான குழப்பங்களை உனக்குள்ளே கொண்டு வந்தது, brought forth many confusions within. இப்படிலாம் நீங்க யோசித்து பாருங்கள். Whether this all things have come to you. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், பிசாசின் போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா இல்லையா? Now you say whether this such problems are within you or not. பிடிக்கல, ஆனா இருக்கா இல்லையா? You will not like it, but whether this spirit is நான் இப்ப there. திரும்பவும் கேட்கிறேன், இப்படிப்பட்ட தாக்குதலை ஏதாவது ஒன்றாவது என்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்கள். And now you say that convictingly that I will have some of the problem what I explained. இவங்க யாரும் கை வைக்க மாட்டாங்க, ஆனா இருக்கு. But anyway, many people will not raise up hand, but we have problems. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? பாடுகள் பட விடாமல் தடுக்கிறது பேதுரு வைத்தான். And it will stop that there is no suffering must come. மனிதனுக்கு ஏற்றவேளை சிந்திக்க வைப்பது ஊழியர்களுக்குள்ள வருகிற ஒரு தாக்குதல். And it is attacking coming to the ministers that it is thinking in the doctrine of men. நீங்க சொல்றீங்க, ஒருவேளை நான் என்ன தவறா சொல்றேன்னா நீங்க நினைக்கிறீங்களா? You may be thinking I am giving a wrong doctrine. பவுல் என்ன சொல்லுகிறார்? What Saint Paul says? நான் நல்ல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னுடைய சரீரத்துல ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கிறது. And I want to offer a good ministry, but there is a thorn pricking within my life. அது என்னன்னு சொல்லுகிறாரு? And what he says about அது வியாதினா சொல்றாரு. He says that அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் என்று சொல்லுகிறார். is the angel of Satan who is to prick me in my ministry. அப்படியானால் ஊழியத்துக்கு வந்த பின்பு இது அந்த சாத்தானுடைய தூதன் குட்டி கொண்டே இருக்கிறான். Therefore this is the Satan with his angel always touching him in his ministry. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது in 2 Corinthians chapter 12 7ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. and he says in the 7th verse, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் ஒரு ஊழியனோடு போராடுகிறான், ஏனென்றால் அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருப்பது. the thorn in the flesh is attacking him because it's Satan to buffet him in his ministry. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாதிப்புகள் இப்ப சொல்லுங்க, எல்லாரும் நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஏதோ ஒரு தாக்குதல் இருக்குன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. Some of you are having some of the problem, you can raise your arm. நான் சொல்லுகிறேன், இந்த வல்லமைகளுக்கு இந்த ராத்திரியிலே கர்த்தர் கட்டளையிடும்படியாக வந்திருக்கிறார். But today I give a commandment. God is coming forth here to give a command to drive. ஒருவேளை உங்களுக்கு சில காரியங்களை இன்னும் அனலைஸ் பண்ண முடியாமல் நீங்கள் தடுமாறலாம். Maybe you are offended, unable to perceive what is in you. ஆனால் தேவன் உன்னுடைய பிரச்சனைகளை அறிவார். But God knows fully all your problems. இது எதனால வந்தது? Why this problem occurred? யாரால வந்தது? Because of whom? எந்த ஆவியினுடைய போராட்டம்? With the problem of which force? எந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ஆவி உனக்குள்ளே வர அனுமதிக்கப்பட்டது? And how the evil spirit crept in you because of which incident? இதனால உனக்குள்ள நஷ்டம் என்ன? Why there is a loss in you? இதனால நீ எவ்வளவு தலை குனிந்து இருக்கிறாய்? How much you are bowed down because of this? இதனால உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வீகத்திலே எவ்வளவு நீ தடைபட்டிருக்கிறாய்? How much you are hindered to progress spiritually? இந்த ஆவிக்குரிய போராட்டத்தினாலே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது? And because of this misfortune, how many blessing of God has not come to your house? இதை நீ இன்னைக்கு விளங்கிக் கொண்டு இன்றைக்கு கர்த்தாவே எனக்கு நீர் கட்டளையிடு, என்னுடைய வாழ்க்கையில போராடுகிற வல்லமைகளை பார்த்து நீர் கட்டளையிடும் என்று நீ சொல்ல வேண்டியது காலம். And this is the time you must muse upon, meditate your life and say, Lord, this is the day you must command the evil spirit to go. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. I have a faith within me. தேவனுடைய வசனம் எப்பொழுதுமே வெறுமையாக திரும்புகிறது இல்லை. The word of God definitely will not come back empty. இந்த மாலை வேளையில இந்த வசனம் வெளியே வருகிறது என்று சொன்னால் இது உன்னுடைய வாழ்வில் போராடுகிற அசுத்த ஆவியை அது கட்டளையிட்டு அகற்றி விட்டு தான் அது தேவனிடத்தில் திரும்பி போகும். And if the word of God comes to you today directly, means this will do the work of him to drive out the force, then it will come back to God. நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த வசனம் அது உண்மையானது என்பதை விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நம்மோடு வாழ்க்கையில போராடின இந்த அசுத்த வல்லமைகளுக்கு கட்டளையிடுகிற தேவன்,
And God who will work or operate against the force that is operating in us. உன்னோடு போராடுகிற வல்லமைக்கு அவர் கட்டளையிட்டு அதை உன்னை விட்டு அகற்றுகிறார். And he is driving or commanding the evil force to depart from you. ஆனா இப்போ நீ வாழும்படியாக உனக்கு ஒரு கட்டளை இடுகிறார். But now in order to make you a living, he is giving a commandment. என்ன நடக்குது தெரியுமா? You know what happens now? அசுத்த ஆவிகள் கீழ்ப்படிந்து ஓடி விடுகிறது. ஆனா நாம் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தடுமாறுகிறோம். And of course the evil spirit is departing from us, but we are not in obedience to the commandment of the Lord. அசுத்த ஆவியிலிருந்து நீ விடுவிக்கப்பட்ட பின்பு நீ இந்த உலக வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீ பயணப்பட வேண்டும். And when God is driving out evil spirit from you, then you must come to the next rung of the ladder, next phase in your spiritual நீ life. அதே கண்டிஷன்ல இருந்தீனா இந்த பொல்லாத ஆவி போயிட்டு 8 போய் 7 பொல்லாத ஆவி 7+1 வந்து உனக்குள்ள வந்து உன் வாழ்க்கை ஃபியூச்சரை நாசப்படுத்தி விடும். Suppose you are in stagnated condition, one spirit will go and it will bring forth 7 and 8 shall be coming back to you, and your situation மத்தேயு will be 8 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது Matthew 8:18. அந்த ஜனத்தை அக்கறைக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். And God commanded, let us go to the other side of the shore. அது எதை காண்பிக்கிறது? What does it speak of? இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆன்மீக வாழ்க்கை. அதுதான் உன்னை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நித்தியத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. And ever after this life in the world that we have to go to the other side means we have to have an eternal life. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல. Because this life in the world is not permanent. இது நித்தியமானது அல்ல. It is not an everlasting life. இது ஒரு நிரந்தரமானதும் அல்ல. It is not a permanent life. நீ பிசாசின் வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டால், when if you are set free from devil, நீ அக்கறைக்காக நீ அடுத்த கட்ட இல்லாவிட்டால் இன்மை மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு நீ பயணப்பட வேண்டும். and now you must set go your journey to the next eternity or the everlasting life. ஒரு சிலர் பிசாசின் வலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அடுத்த ஆண்டவரை அவர்கள் பின்பற்றுவதே இல்லை. But some people when they are delivered from the devil, they will not follow Jesus. அவங்க சர்ச்சை ஹாஸ்பிடல் மாதிரி நினைக்கிறார்கள். They are thinking church is something like an hospital. போன உடனே சுகம் கிடைச்சிருச்சு, இயேசு ஜீவிக்கிறார், அவ்வளவுதான். இவங்க போயிட்டே இருக்காங்க. And Jesus is living because he healed me, and they will walk off. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? You know what is the reason they give? வியாதி சுகமாயிருச்சுனா அது பிறகு அவன் வியாதி ஆஸ்பத்திரிக்கு போறான், அவன் வீட்டுக்கு போயிடறான்ல. அதே மாதிரி போனோம் இயேசு சுகமாக்கினார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி அல்ல பிரியமானவர்களே, மறுபடி இந்த ஆவி பொல்லாத 8 ஆவிகளோடு உள்ள வந்து உட்காரும். Oh beloved people, church is not like a hospital. When we are healed we can walk off, but another 7 more spirits shall be accompanying and coming back to you. கிறிஸ்தவம் என்பது ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனை உனக்கு கொடுக்கிறது இல்ல, அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை உனக்கு கொடுக்க விரும்புகிறது. But Christianity does not give you an instant solution, but it is going to give you an everlasting solution. அது ஒரு கொஞ்ச நேர நிவாரணம், ஒரு வலி நிவாரணம் அல்ல, அது விடுதலை கடைசி வரை உனக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. It is not a pain killer for a moment, but it wants to give you relief from all permanent healing. நீங்கள் சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ளுங்கள். But correctly you must discern and know the truth. அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு வாக்களிக்கிறது. It is promising a safety filled words of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், A child of God means அசுத்தாவிலிருந்து தப்புவிக்கப்பட்ட பின்பு அவன் மறுமையை நோக்கி நித்திய வாழ்வை குறித்து அவன் தரிசனம் உள்ளவனாய் மாற வேண்டும். But after getting relieved from the unclean spirit, he must have a vision connected with eternal life in his அந்த life. நிமிஷத்திலிருந்து அதுக்கு பின்பு அவனுடைய சிந்தை முழுவதும் பரலோக ராஜ்யமாய் மாற வேண்டும். Ever after his salvation, all his thinking must be focused upon the everlasting life of அவனுடைய heaven. சம்பாத்தியமானாலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியானாலும் எதுவுமே அவனுக்கு மறுமைக்கு நோக்கியதாக அமைய வேண்டியது அவசியம். All his yearning, livelihood, all his lifestyle must be centered towards eternal life. ஏதோ பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு நீங்கள் அப்படியே போய்விடக் கூடாது. And after you are getting relieved from the spirit, just do not walk ஒரு out. விடுதலை கிடைத்த உடனே, When you have the ஒரு deliverance, சுகம் கிடைத்த உடனே, when you have a healing, ஒரு சமாதானம் கிடைத்த உடனே, when you receive a peace, இல்லாவிட்டால் ஒரு நிம்மதி கிடைத்த உடனே, or when you have a tranquil இல்ல மன peace, போராட்டங்கள் நீங்கி போன உடனே, when the problem of your heart departed, நீங்கள் திரும்பி போய்விடக் கூடாது. but don't walk home. அதற்கு பின்புதான் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Now you must correctly set your pace furthermore. ஏனென்றால் ஒரு பெரிய அந்நிய வல்லமையிலிருந்து பலவானுடைய கையிலிருந்து நீ தப்புவிக்கப்பட்டிருக்கிறாய். Because you have been set free from a strong man from his hand. அதற்கு பின்பு நீ கர்த்தருடைய நாமம் என்கிற பலத்த துருகத்துக்குள்ளே வந்தால்தான் இனிமேல் உள்ள வாழ்க்கை சுகமாய் உனக்கு அமையும். And henceforth your life shall be in safety if you come to the tower of God as a safety or God. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த அக்கறை பயணத்தை வலியுறுத்தி சொல்லி சீக்கிரமாய் போகும்படியாக கட்டளையும் இடுகிறார். Therefore Jesus Christ emphasizing to go to the other shore and emphatically is encouraging the disciples. அதுவரைக்கும் நீ உலகத்தில் ஒரு சாதாரண மனிதன். And so far you are an ordinary commoner in this world. நீ விடுதலை பெற்ற பின்பு உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை துவங்குகிறது. But ever after your deliverance your spiritual life is on the increase. நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறாய். You have been set free from sin. இதற்கு பின்புதான் உன்னுடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்கிறது. And now you are coming to important phase in your life. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What God says. அந்த அசுத்தாவிகளுக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல, Not only he charged the evil spirit, நீ தெய்வீக வாழ்க்கையில வரும்படியாக உனக்கு கட்டளையிடுகிறார். and he is commanding that you must come to divinity. அடுத்து நீ கீழ்ப்படிய வேண்டிய அடுத்த கட்டளை என்ன? And what is the commandment
commandment you must be obeyed. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். In Acts of Apostles 17 chapter 30th verse. அப்போஸ்தலர் 17:30. 17 chapter. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்குமுள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். And the times of ignorance God winked at, but now commandeth every man everywhere to come to repentance. பாருங்க, பிசாசை பார்த்து வெளியே போன உடனே ஓடி போயிருச்சு. ஆனா மனுஷனை பார்த்து மனம் திரும்புனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அப்ப இவனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய பிசாசுன்னு பாருங்க. And see the greatness of the devil that is in a man. When the devil is being told to go, it is going, but this man is not in obedience. எந்த ஆவியை பார்த்து இயேசு சொன்னாலும் அது ஓடி விடுகிறது. The spirit when God chides, it is going away. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. Even the devil also listen to the voice of God and tremble. ஆனால் இன்றைக்கு மனிதர்களுக்கு அடுத்த மனிதர்களுக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிகிறார்களா? But man, whether in obedience to the voice of God. நீங்களே யோசித்து பாருங்க. Now you think within yourself. இன்றைக்கு மனிதனுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை அக்கறை பயணத்துக்கு போக வேண்டியவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் கட்டளை என்ன? And what is the commandment offered to him so that he must go to the other side of the shore? ஆன்மீக வாழ்க்கையினுடைய துவக்கம் மனம் திரும்புதல். And in the beginning of this spiritual life is the repentance in him. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Hebrews chapter 6 verse 2 verses. மனம் திரும்புதல் என்பது ஆன்மீகத்தினுடைய அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told it is a foundational truth that we must be having the repentance. ஒருவன் இந்த உலகத்திலிருந்து பிசாசின் வல்லமையிலிருந்து அந்தகார சக்திகளிலிருந்து பிடிகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அவன் பரலோகம் செல்ல வேண்டுமானால் முதலாவது அவன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். When a person is being relieved or from the captivity of the devil after his salvation, he must have the repentance to go to the other மனம் shore. திரும்புதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டிய முக்கியமான ஒரு அனுபவம். The repentance must be wrought forth or done in the life of man every day. ஒரு ஊழியக்காரன் தினமும் மனம் திரும்ப வேண்டும். A servant of God must have repentance every ஒரு day. சபை தினமும் மனம் திரும்ப வேண்டும். The church must always have repentance. புதிதாக வருகிறவன் மனம் திரும்ப வேண்டும். Newcomer must have repentance. எந்தெந்த காரியங்களிலே மனசு சஞ்சலப்படுகிறதோ அதிலிருந்து சபலப்படுகிறதோ அதிலிருந்து திரும்ப தேவனுடைய வார்த்தையை நோக்கி அடியெடுத்து வைப்பதுதான் மனம் திரும்புதலுடைய அடையாளம். And repentance, the sign of the repentance means we repent from listening to the word of God towards godliness. மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். And Jesus spake in Mark Gospel opening chapter 4th verse, repent for the kingdom of God is nigh unto you. சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. And you must never say, you can never ascribe that you have a correct life if you do not have the proper repentance. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த அதிகாரங்கள் 2-3 அதிகாரங்களிலே ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்ப வேண்டிய சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And in the Revelation chapter 3 speaks about so many 7 churches that the reason why they must repent. சரியான மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக மாற்றி விடுகிறது. Correct repentance means it is totally make immaculate life within your heart. உன்னுடைய பேச்சை மாற்றி விடுகிறது. It is changing your conversation. உன்னுடைய எண்ணங்களை மாற்றி விடுகிறது. Your thinking thought is ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்தான். One person was seated on a tree to look into Jesus. இயேசு அவனை கண்டு அழைத்து அவனுடைய வீட்டில் தங்கும்படியாக அவனோடு பயணப்பட்டார். But Jesus set his go calling him so that God wants to dine with him. இயேசுவோடு நடந்து போகும் பொழுது When he was walking with Jesus, அந்த தெய்வீக சமூகமே அவனுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. the divine presence changed in the courses of his life. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க இவன் பாவியான மனுஷன் சொல்லி. All the people said he is a sinner. இயேசு கூட நீ உன் பாவத்தை அறிக்கையிடு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. Jesus never said to him that to convict all your ஆனால் sins. ஆண்டவருடைய சமூகத்தோடு அவன் போய் கொண்டிருந்த பொழுது When he was walking within the presence of the அவன் Lord, உடனே சொன்னான், ஆண்டவரே அநியாயமா நான் வாங்கினதை நாளத்தனையாக திரும்பி கொடுத்து விடுகிறேன். and he said, Lord, I shall return fourfold if unjustly earned anything. இதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை, அந்த மனம் திரும்புதலுடைய முக்கியமான ஒரு அம்சம். This is the important aspect that we can see in repentance. அருமையானவர்களே, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு உண்டானதா? Whether you had such an experience when you get your salvation, நீ மனம் திரும்பினால் and when you repent, நீ எல்லாவற்றையும் குற்றம் என்று ஒத்துக்கொள்வாய். and you will acknowledge and say, all this is my நீ folly. மனம் திரும்பினால் And if you நீ repent, பாவி என்று வாயை திறந்து அறிக்கையிட ஆரம்பிப்பாய். you will say, I am a sinner, O God. நீ மனம் திரும்பினால் If you repent, அநியாயமாய் வாங்கினதை திரும்பி கொடுப்ப நீ முயற்சி எடுப்பாய். and you will endeavor to make a restitution or நீ reconciliation. மனம் திரும்பினால் If you repent, நீ உன்னோடு யாரோடு பிரச்சனைகள் இருந்தால் நீ உடனே போய் ஒப்புரவாகிக் கொள்வாய். and you shall go and make reconciliation with the person who has got a breakness in நீ your மனம் life. திரும்பினால் If you repent, அடுத்த தேவனோடு நெருங்க என்ன நான் செய்ய வேண்டும் என்று நீ வார்த்தைக்கு வந்து விடுவாய். and you will come to the place in which God, what must I do? இதெல்லாம் இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அது ஒரு போலியான ஒரு ஏமாற்று
உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். And you are deceiving yourself if you do not have all this experience of repentance. ஒரு சிலர் மனம் திரும்பாமலே அடுத்த கட்ட ஞானஸ்நானத்துக்கு போய் விடுகிறார்கள். Without much repentance many people are stepping into baptism. அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 8:13 இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். Believing on Lord Jesus Christ he was baptized. ஆனால் அப்போஸ்தலர் 8:23 பார்க்கும் பொழுது But Acts 8:23 நீ மனம் திரும்பு என்று அப்பொழுதுதான் அவனுக்கு பிரசங்கமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. But the sermon was given that you must repent from your fault. அப்படியானால் மனம் திரும்பாமலே அவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒரு ஆள். But he did not have repentance but believed and was baptized. இப்படிப்பட்ட ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவதால் தான் சபையினுடைய புனிதத்தன்மை குறைந்து வருகிறது. The divinity of the church is getting diminished because of such people. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் ஒரு சரியான மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறீர்கள்? How many of us inherit correct type of repentance? ஒருவேளை இதுவரை அது சம்பவிக்காத பட்சத்தில் இன்றைக்கு நீங்கள் அந்த மனம் திரும்புதலை தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையாக இடுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். Maybe thus far you do not have proper repentance but God is commanding you to have a repentance right now. சரியான மனம் திரும்புதல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளது. And the correct repentance will change radically your life. பழைய ஏற்பாட்டிலும் கூட புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த மனம் திரும்புதலை குறித்து பலவிதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many words have been ascribed for repentance in Old Testament as well as New Testament. பிரியமானவர்களே, உங்களில் மனம் திரும்புதல் எத்தனை பேருக்குள்ளே சம்பவித்திருக்கிறது? The repentance has wrought forth in how many of us? மனம் திரும்பினால்தான் And if you repent உன்னுடைய பாவங்கள் போக நீ கழுவப்படுவாய். and you shall be washed from all your sins. அதுதான் முதல் அனுபவமே. That is the first experience. அஸ்திவாரம் சரியாக இருந்தால் If foundation is correct. இந்த மனம் திரும்புதலை அஸ்திவாரம் என்று ஒரு இடத்திலே பார்க்கிறோம். In one place we see repentance is foundation. இன்னொரு விதத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு பிறப்பு என்று இன்னொரு விதத்திலே பார்க்கிறோம். In other place it has been told as regeneration or யோவான் 3:3 பார்க்கும் பொழுது John 3:3 we see. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What has been told? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். And if a person is not been born of the spirit he cannot behold the kingdom of God. அப்படியானால் மனம் திரும்புதல் தான் ஒரு பிறப்பு என்று சொல்லி இருக்கிறது. That means that is repentance is the birth in him. எபிரேயர் 6:1 அது ஒரு அஸ்திவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hebrews 6:1 says it is a foundation for him. பிறப்பு சரியாக இல்லாவிட்டால் If birth is not correct உன்னுடைய வளர்ச்சியும் சரியாக இருக்காது. our growth shall not be correct. கண்ணே தெரியாம ஒரு பிள்ளை பிறந்துச்சுனா கடைசி வரைக்கும் அது குருடுதான். Suppose eyes are not there it shall be growing as a blind only. முடமான ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு பிறந்தால் கடைசி வரை அப்படித்தான் இருக்கிறது. If a child is born with no limbs it shall be always handicapped. அதுபோல Likewise இந்த சபையிலே வந்து நீ பிறக்கும் பொழுது when you are born in the church நீ குருடனாய் பிறந்தால் நாங்க என்ன செய்ய முடியும்? suppose you are born blind what can we do? இல்லாவிட்டால் நீ செவிடனாய் பிறந்து விட்டால் என்ன செய்ய முடியும்? suppose you are deaf what can we do to you? அப்படினா அப்படி ஒரு 10 விசுவாசி ஒரு சபையில இருந்தானா டெஃப் அண்ட் டம் சர்ச்சா தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கும். If 10 people are deaf and dumb then we shall have only group in the church like என்ன that. பிரசங்கம் பண்ணாலும் அவனுக்கு கேட்காது. அவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு ஒரு ஜோக்கா சொன்னாலும் புரியாது. அது புரிஞ்சு கொள்ற மாதிரி சொன்னாலும் புரியாது. அவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான் பிரம்ம பிடிச்ச மாதிரி. Because he is deaf and dumb you explain in a collegial manner in a hilarious manner he cannot understand anything. காரணம் அவனுக்குள்ள மனம் திரும்புதல் அந்த பிறப்பு கரெக்ட்டா நடக்கல. Repentance or the birth has not taken place properly. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு மேல் உன்மேல் இரக்கமுள்ளவராய் அன்றைக்கு அந்த சப்பானியை நடக்க வைத்தவர் உன்னையும் கூட மாற்ற வல்லமையுள்ளவராக வந்திருக்கிறார். But today God with bowels of mercy wants to make you to walk like the person walked on that day. 40 வருடமாக நடக்க முடியாத ஒரு சப்பானியை அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் கைப்பிடித்து தூக்கிவிட்டு நடக்க வைத்தார்களே அதே வல்லமை இன்றைக்கு உன்னுடைய மனம் திரும்புதலை சீர்படுத்தும்படியாக வந்திருக்கிறது. And Jesus has come in the midst today to raise you as the Peter and the John will raise the person who had this long year. உனக்கு மனம் திரும்பும்படியாக ஒரு கட்டளையை தேவன் இந்த மாலை வேளையிலே கட்டளையிடுகிறார். And God is commanding you so that you must have repentance today in this மனம் திரும்புவதற்கு நீங்கள் நாட்கள் குறிக்க வேண்டாம். Do not mark some other time for repentance. பாவத்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு மாதங்களை குறிக்க வேண்டாம். Do not mark some other time in calendar for your இல்லாவிட்டால் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு இந்த சம்பவத்துக்கு பின்பு என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நாளைய தினம் உன்னுடையது அல்ல. But do not postpone your salvation for some other time. Tomorrow is not ours. நீ மனம் திரும்பினால் But if you repent உன்னுடைய வியாதி நீங்கும். your sickness shall be healed. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் If you are not repenting உன்னுடைய வியாதி நீடிக்கும். your sickness shall continue. வெளிப்படுத்தல் 2:22 பார்க்கும் பொழுது Revelation 2:22 நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன்னை கட்டில் கடையாக வியாதியை நீடிக்க வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says I will put you in the couch because you did not repent. லூக்கா 13 அதிகாரம் 3 வசனத்திலே பார்க்கும் பொழுது And Luke 13:3 நீ மனம் திரும்பாத பட்சத்திலே நீ கெட்டு போகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and you have been marring your life because of your not repenting. அருமையானவர்களே இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீர்கள்? How many of us have decided to come to the voice of the Lord? உன்னுடைய வாழ்வை உன்னுடைய ஊழியத்தை உன்னுடைய வருங்காலத்தை சூனியமாக்கி வைத்திருந்த அசுத்த ஆவி இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதானால் நீ தேவனுடைய ரூபத்திலே உருவாக்க
உருவாக்கப்பட்ட மனிதன், நீ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவாக நீ கீழ்ப்படிய வேண்டும்? And suppose you are a man to be created out of the voice of the Lord, you must be in obedience to the voice of the Lord as a commandment comes to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in Deuteronomy chapter 30, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் செழிக்க ஆரம்பிக்கும். and suppose you repent, there shall be fertility, greenery seen in your life. முதலாம் ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in first king 8th chapter, உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்பினால் உன்னுடைய சிறையிருப்பு நீங்குகிறது. and your captivity is going to relieved if you have correct repentance. நீ சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படும்படியாக உனக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். God is giving an opportunity so that you must come out of the prison house. சாபங்கள், வறுமைகள், தருத்தரங்களிலிருந்து நீ விடுவிக்கப்படும்படியாக உனக்கு ஒரு வார்த்தை வருகிறது. One word comes to you so that you must come out of the cursing and the poverty and in your pain. உன்னுடைய குடும்பம் உடைந்து போய் விட்டதா? Your family is disarray. உன்னுடைய தாவீதின் கூடாரம் விழுந்து போய் விட்டதா? Whether the tabernacle of David has fallen. நீ மனம் திரும்பினால், but if you repent, உன்னுடைய வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்படும். once again your life shall be rebuilt. யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நீர் மனம் திரும்பினால் திரும்ப நீர் கட்டி எழுப்பப்படுவாய். And in Job 22:23 says, if you repent, you shall be built back again. அருமையானவர்களே, உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புவதற்கு சமர்ப்பித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? How many of us are desire to have repentance and to receive the blessings of the Lord? ஏசாயா 19:22 நீ மனம் திரும்பினால் நீ குணமாக்கப்படுவாய். In Isaiah 19 chapter 22 verses, if you repent, you shall be healed. உன்னுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்ய நீ கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது. And in order to perform miracles in your life, you must be in obedience to உன்னுடைய God. வாழ்க்கை மாற்றப்பட நீ தேவனுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. Your life should be changed, that you must be in implicit obedience to the voice of the Lord. உன்னுடைய சிறையிருப்பு நீங்கி விடுதலையோடு நீ வாழ நீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. And your captivity must be removed, therefore you must come to the obedience of the commandment. ஒரே வார்த்தையிலே அந்த அசுத்த ஆவி வருஷக்கணக்காய் பிடித்து வைத்த அந்த ஆவி ஓடி போய் விட்டது. In one word of Jesus, the devil has departed from that man. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஆவியினுடைய தாக்குதல் இருக்கிறது? How many of us are having this spirit attacking? ஒரு சிலர் கைகளை உயர்த்தினீர்கள், ஒரு சிலர் மிகவும் வெட்கப்பட்டு போய் விட்டீர்கள். Some people are crestfallen, they are not able to raise their hand. ஆனாலும் but nevertheless, என்னுடைய வீடுகளிலே இந்த போராட்டத்தை நான் உணர்கிறேன். but I feel this problem in my family. என்னுடைய படுக்கையிலே தூக்கத்திலே இந்த ஆவியினுடைய போராட்டத்தை உணர்கிறேன். I sense this problem in my sleeping or in my என்னுடைய bed. தொழிற்கூடங்களிலே இந்த ஆவியினுடைய தாக்குதலை உணர்கிறேன். In my business or in merchandise I see this problem. என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, புருஷனுக்குள்ளே, வீட்டிலே இப்படிப்பட்ட தாக்குதலை நான் உணர்கிறேன். I sense such type of attacking in my husband, my children, என்னுடைய சபையிலே, in my church, என்னுடைய ஊழியத்திலே, in my ministry. இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். I am able to perceive such attacking of the force. என் சரீரத்திலே இந்த ஆவியினுடைய போராட்டத்தை உணர்கிறேன். I can sense problem coming in the body. என் மனதில் இந்த ஆவியை நான் உணர்கிறேன். I sense that attacking force in my எனக்கு mind. விடுதலை வேண்டும். I need a deliverance. அன்றைக்கு அந்த ஜெபாலயத்திலே கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அது உண்மையானால் இன்றைக்கு இந்த ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of us say on the day God relieved a person in Sennajuk, he must deliver me as I come to the presence of the Lord. அப்படி விடுதலையை வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி நெடுமுழங்கால் போடுங்கள். And be on the knees by submitting yourself this evening. நீங்கள் விடுதலையை வாஞ்சிக்கும் பொழுது ஊழியர்கள், விசுவாசிகள் என்ற பாகுபாடு நீங்கள் பார்க்க கூடாது. But when you look for some deliverance, do not think you are a worker. அடிமைக்கும் சுதேசிக்கும் பிரமாணம் ஒன்றுதான். But this universally the law is extended to one and all. எப்படி ஆயினும் நீ விடுவிக்கப்பட வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம். The plan of God, somehow you must be delivered. நீங்க உங்களுக்கு யார்ட்டையாவது போய் எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு யாரும் போய் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னா ஏத்துக்குவாங்களா? இப்படிப்பட்ட கூட்டத்துல டைரக்டாவே ஆண்டவர்ட்ட இருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And you cannot go and tell to other person I am demon possessed, but you in this meeting you can have the deliverance from God. ஒரு ஊழியக்கார சகோதரன் வியாதியில் தாக்கப்பட்டான். One servant of God was seized with some devil. அவன் அவிசுவாசத்தை அறிக்கையிட ஆரம்பித்தான். When he started convicting his unbelief. அவிசுவாசத்தை அறிக்கையிட ஆரம்பித்தான். And he was convicting all his unbelief. உடனே அவன் பெரிய பாஸ்டர்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக வீட்டுக்கு அவன் டெலிபோன் சொல்லி செய்து விட்டான். And he telephoned even to the big pastors. வீட்டுக்கு ஃபோன் பண்ணாம பாஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணாம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டான். And instead of telling to the pastor, but he rang up to his home. எப்படி இருக்கும்? And what will happen? அதுக்கு பிறகு தான் பாஸ்டர்ஸ்க்கு அந்த மேட்டர் தெரியும். And that matter was reported to the pastor. அந்த ஆவி அவனை அப்படி போராட ஆரம்பித்தது. And this evil force was working against him. அது செஞ்சது என்ன தெரியுமா? You know what it did to him? அவனுடைய வியாதியை கொடிதாக மாற்றினது. And his sickness became very grievous. 2-3 பேர் போய் பார்க்க போனார்கள். And 2 or 3 went to him. 3 பேர் போனோம். 3 people went. அதுல நானும் ஒருவன். And I was one among. போய் அவனை சத்தம் போட்டோம். And we chided him. இப்படிலாம் அவிசுவாசமா பேச கூடாது. And don't have this unbelief words. உடனே அழுதான். And he cried. அந்த வியாதி அவனை விட்டு விலக ஆரம்பித்தது. And the sickness departed from him. ஒரு செகண்ட்ல, and within a second,
அவனுடைய பார்வை மாறினது. And his vision was changed. வித்தியாசமா பேச And ஆரம்பிச்சான். he started speaking something else. அப்பதான் புரிஞ்சது அந்த ஸ்பிரிட் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. And that the evil spirit came and attacked him. அது சொன்னது இவனுடைய விசுவாசத்தை பறிக்கும்படியாக நான் வந்திருக்கேன். And I came to pluck out his faith. எவ்வளவு போராடுகிற ஆவி பாத்தீங்களா? And see how the spirit is working. நாங்க நல்லா ஜெபித்தோம், மறுபடியும் அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தான். And again he was giving room for the spirit to come back. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். And see what a despicable state. எவ்வளவோ அவனுக்காக ஜெபித்தார்கள், ஆனால் அவன் அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தபடினாலே அவனை வெளியே கொண்டு போய் இன்னைக்கு அவன் ஏசியால ஒரு பாஸ்டரா இருக்கிறான். And he is a pastor in அவனுடைய விசுவாசம் போய் விட்டது. his faith departed. அவன் ஆஸ்பத்திரி போய் விட்டான். And he has gone to hospital. எதுக்கு இத சொல்றேன் தெரியுமா? And why I say இந்த this? ஆவிதான் இந்த போராட்டத்தை கொண்டு வருகிறது. The spirit only is bringing problems for you. ஒரு 5 நிமிஷம் நான் டைம் தருகிறேன். I give just 5 minutes. நீங்க வெளியரங்கமா மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை கூட ஷேர் பண்றதுக்கு நீங்க வெட்கப்படுறீங்க. And you shall be having ashamed to speak. அது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கலாம். It may be good to you. ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நன்றாக சித்தரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களை சொல்லும் பொழுது மற்றவர்கள் இடறுவார்கள். But other people get offended because you speak your state as it is. ஆனா ஒன்று, But one thing, உன்னுடைய உண்மையான நிலவரத்தை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். but there is a God to know all the parts of your life. அவருக்கு நூக்கன் கார்னர் தெரியும். He knows all the nook and corner of your நீ life. இடம் கொடுத்தியா இல்ல அந்த வல்லமை உன்னை மேற்கொண்டு விட்டதா? Whether you are given room or the power was attacking யாருடைய you. போராட்டத்தினால உன் குடும்பம் இப்படி சிதைந்து போய் விட்டது? How your family is in disarray because of which அது problem? அவருக்கு தெரியும். God knows ஆனா fully. ஒன்று நிச்சயம், But you one is sure. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அதனால உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். Today God loves you, therefore God has brought you here. இன்னொன்று நிச்சயம், One is an assurance. உன்னை இம்மட்டுமாய் அழிவுக்கு தப்புவித்ததே தேவனுடைய திட்டம் தான். உன்னை விடுவிக்கிறது தான் தேவனுடைய திட்டம். It is the plan of God to set you free, therefore God has preserved you thus far. ஒரு 5 நிமிஷம் யாரும் கண்ணை திறக்காதீங்க. Please don't open your eyes for 5 minutes. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் அதிகரித்தால் வலது கையை மைத்து மற்றும் உயர்த்தி, கர்த்தாவே இந்த போராட்டத்தை நீர் அறிவீர், நானும் அறிகிறேன், எனக்கு இந்த வல்லமையின் மேல ஒரு அதிகாரம் கொடும், இந்த வல்லமையின் மேல் கட்டளையிட்டு இதை துரத்தி விடும், அழித்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. And just raise up your right hand if this spirit is working and attacking you, and say, Lord, today you must set me free. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Once again I repeat, இந்த ஆவி உன்னுடைய ஊழியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் நஷ்டப்படுத்திடுச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாக ரகசியமாக வந்த ஆவி ரகசியமாகவே இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். and by secretly the spirit came to you, secretly let it be departing from you, from your house, from my family. இந்த ஆவிதான் ரகசிய பாவங்களை உன்னை தூண்டி விடுகிறது. This is only Amen. secretly making you to the spirit. இந்த ஆவிதான் மறைவான குற்றத்துக்கு உன்னை இழுத்து கொண்டு போகிறது. Taking you to secret sin. Hallelujah. இந்த ஆவிதான் துணிகரமான பாவத்துக்கு உன்னை இழுத்து கொண்டு போகிறது. Taking you to presumptuous sins. இந்த ஆவிதான் உன்னை பெரும் பாதகனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. Making you to great sins in your life. 5 நிமிடம் தான், அதுக்குள்ளே இந்த ஆவிகள் எல்லாம் பாதாளத்தை சந்திக்க வேண்டும். 5 minutes within that this power should go to the hell. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள் பிரியமானவர்களே? How many of us are desiring this? கர்த்தாவே, நான் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். Lord, I look to you with confidence. அன்றைக்கு ஜெபாலயத்தில் வந்தது போல இந்த ஜெபாலயத்தில் நீர் வார்த்தையோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு கட்டளையோடு வந்திருக்கிறீர். And powerfully with your word, with your commandment, you have come today in this synagogue. நான் எத்தனை வருடம் இந்த வல்லமையிலே பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? How many of us are being seized with this எத்தனை power? வருடம் நான் தலைகுனிந்து போக வேண்டும்? How long I must bow down myself? 8 வருடமோ, By 8 years, 12 வருடமோ, maybe 12 years, 18 வருடமோ, 18 years, 38 வருடமோ, 38 years, 40 வருஷமோ, 40 years. இல்ல வாழ்நாளெல்லாம் இவ்வளவுதானா? Lord, all my lifetime. இல்லவே இல்லை. No, it is not like that. இன்றைக்கு உன்னோடு போராடுகிற வல்லமைகளை கட்டளையோடு வந்திருக்கிறார். அழிக்கும்படியான கட்டளை. God has given his commandment to destroy the force. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வியாபித்து இறங்கி ஆளுகை செய்ய போகிறார். The spirit of the Lord want to reign upon us and operate. ஒரு சரியான ஒரு அக்கினி வரும் பொழுது இந்த ஆவியெல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும். And we are going to be reduced to ashes if correct spirit comes upon us. ஏய் தபானியான் கத்தனா, ஏய் தபக்கர பக்கத்திட பக்கத்திட பனம் திட பனம். ஆமென். யாரும் பரிசுத்த ஆவியை கட்டுப்படுத்தாதீங்க. Do not control the Holy Spirit within you. இப்போ உள்ள நேரம் காலம் என்ன தெரியுமா? You know what is this present time? அபிஷேகத்தினால் தான் விடுதலை, வேற எதிலுமே விடுதலை கிடையாது. By Holy Spirit alone we must have the deliverance. இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கி கொண்டிருந்தது. The truth was setting you free. ஒன்று குமாரன் உன்னை நேரடியாக வந்து தொடுவார், இல்லாவிட்டால் ஒரு அபிஷேகம் உன்னை தொடு, நீ விடுவிக்கப்படுவாய். The Son of Man or the Spirit will touch you and you shall be relieved. சரியான ஒரு வல்லமை. நீங்க யாரும் வெட்கப்படாதீங்க. Don't be crestfallen, don't be having shame. அபிஷேகத்துக்கு வெட்கப்படாதீங்க, அபிஷேகத்தை கட்டுப்படுத்தாதீங்க. Don't control the Holy Hallelujah. Spirit, don't be ashamed of. உங்களுடைய நோக்கம் எல்லாம் விடுதலை மாத்திரமாகவே இருக்கட்டும். And your ambition must be deliverance today. உங்களுடைய நோக்கம் எல்லாம் பிசாசின் கிரியைகளை அழிப்பதாகவே இருக்கட்டும். Your goal must be Hallelujah. only to destroy the power. உங்களுடைய நோக்கம் எல்லாம் பிசாசின் தலையை நசுக்குவதாகவே இருக்கட்டும். Crushing the head of the devil. Hallelujah.
உன்னுடைய நோக்கம் உன் புருஷன் விடுவிக்கப்பட வேண்டும். Your husband must be ஹalleluya. relieved. That is your உன்னுடைய plan. நோக்கம் உன்னுடைய ஊழியம் விடுவிக்கப்பட வேண்டும். Your aim must be your ministry must be delivered. உன்னுடைய நோக்கம் உன்னுடைய சபை விடுவிக்கப்பட Your வேண்டும். church must be relieved. Jesus, Jesus, Jesus. ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. அன்றைக்கு ஜெபாலயத்துல வந்தவர் இன்றைக்கு வந்திருக்கிறீர். ஹalleluya. அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுவீராக. ஷடமங்கத்துடமானியா. ஏய் டிபிகடபக்கத்திடமக்கடபக்கத்திடமானியா. ரபஹனியா லேஷலமனா திடா. ரிபாலா ஷடபலக்கத்திடிகடபலக்கத்திடா. Hallelujah. Inna kadana hadina man karabala katira. Ribala bakatira balakatira. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் ஏற்றும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசு நாமத்தில் ஏற்றும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஓடு. யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு நாமத்தில் ஏற்றும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. நான் உன்னுடைய முள்ளை பிடுங்கும்படியாக இங்கே கொண்டு வந்தேன். I have brought you to take the thorn from your life. ஒரு முள் அநேக வருடமாய் உன்னுடைய மனதிலே குத்திக்கொண்டே இருக்கிறது. The thorn was pricking your heart for many years. ஒரு முள் அநேக வருடமாக உன்னுடைய சரீரத்திலே உள்ளே குத்திக்கொண்டே இருக்கிறது. The thorn was pricking your body for so many years in your body. நீ அதற்காய் அழுதாய். And you have cried for that. உபவாசித்தாய். You have fasted. நீ இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கிறாய். And today you are fainted. ஆனால் இந்த கூட்டத்தில் நான் உன்னுடைய முள்ளை பிடுங்க போகிறேன். Today in this meeting I want to take உன்னுடைய மனதிலே குத்திக்கொண்டிருந்த அந்த வல்லமையை கடிந்து கொள்ளுகிறேன். power. ஏய் நபக்க திடபானியா. இபிக்கட மக்கட பக்க திடபானக திடபானக திடபானியா. ஹalleluya ராஷலாபா. இபிக்கட மக்கட பக்க திட. ஆமென். உன்னை நிமிர்ந்து நிற்க விட முடியாதபடி ஒரு வல்லமை உன்னை அழுத்துகிறது. One power was suppressing you. You are unable to straight up. நீ வாழ்க்கையிலே தலையெடுக்க முடியாமல் அந்த வல்லமை உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. And the power is upon you so that you are not able to look up a straight இன்றைக்கு up. பரத்திலிருந்து ஒரு கட்டளை உன்னோடு போராடுகிற வல்லமையை அது அகற்றுகிறது. Today power comes Hallelujah. from high to deliver you Hallelujah. against that Shadabaka force. tidikadabaka tidabanam. Amen. Hallelujah. Rekadabaka daba. Shadabalaka tidabanam tida. Yadabalaba. Shadabalaka. ஆமென். ஒரு அபிஷேகம் நம்முடைய மத்தியிலே இறங்க ஆயத்தமா இருக்கிறது பிரியமானவர்களே. Anointing is going to come upon us. It is ready. இது அழக்கூடிய நேரம் அல்ல, உரிமையோடு விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். Not the time to cry, but Hallelujah. liberty. Ask for the Spirit. நீ அந்நியன் அல்ல, தேவனுடைய பிள்ளை. You are not a heathen. You are a child of கர்த்தர் God. உன்னை நேசிக்கிறார். God loves you. உன்னை இப்படியே விட அவர் God விருப்பப்படவில்லை. doesn't want to leave you like this. நீ விடுதலையாக்கப்படுவது தேவனுடைய சித்தம். It is the will of God. You must be free. இயேசுவின் நாமத்திலே அந்த ஆவியை அவர் கடிந்து கொள்கிறார். In the name of the Lord is chiding your spirit. திடாபானியா.
ஆமென். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் 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 நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் உண்டு. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. 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 ஹalleluya. ரைடபங்கரமனகதுரபானியா. சுடபலகரபகதுரமனா. ரைகரபகதுரபகதுரமனா. சுடாயிடபலமம்துரபகதிபகதிபகதரமங்கரம். ஹalleluya. ஹalleluya. ரனிமனா மரபலகதுரம. மெய்யாகவே அசுத்தாவிலே அதிகமாய் பாதிக்கப்பட்டது நான் தான். எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கு தான் விடுதலை தேவை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருந்தால், ஒன்று ரெண்டு பேர் இருந்தா கூட நீங்க உண்மையாய் உள்ளத்தில் போராடி கொண்டிருந்தால் நீங்கள் கைகளை வைத்துங்கள். Suppose verily, truly God's commandment, God's word has come to me only because I am sorely vexed with problem. You can raise your arm. இந்த வார்த்தை எனக்கு தான். This word is for me. உண்மையாகவே எனக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி என் குடும்பத்தை மீட்கும்படியாகத்தான் அவர் வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசித்து காத்திருக்கிறீர்கள்? How many of us are believing and on faith waiting that this word God is addressing to me? இது எழுப்புதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல பிரியமானவர்களே. பிரத்யட்சமாய் நீ வீட்டுக்கு போன உடனே இந்த ஆவியே இருக்காது பாரு. ஹalleluya. Amen. Not be any force. ஹalleluya. அந்த ஆவி புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. Time for the spirit to depart. அந்த ஆவி கிளம்பக்கூடிய நேரம் வந்து விட்டது. Time the spirit is to depart from you. ஆமென். இனிமேல் அது உனக்குள் வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். God is charging it shall not come back to you. இந்த நேரத்தில் உன் வீட்டை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு போகிற ஆவி இனிமேல் நீ ஓட்டத்தை முடிக்கும் வரை உனக்குள் வரக்கூடாது, வராது என்று கட்டளையிடுகிறார். God is commanding it will not come back to you until you finish your race. இதே கோரஸை நாங்க திரும்ப பாடுவோம். Once again we are going to sing the chorus. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many are believing? Hither thither without it நீ working. இங்க இருந்தாலும் உன் வீட்லயோ இல்லாவிட்டா உன் கம்பெனிலயோ உன் வேலையிலயோ எங்கெல்லாம் இந்த ஆவி இருக்கோ அங்க இப்ப ஆவியானவர் தூதர்களோடு போராடி கொண்டிருக்கிறார். Maybe you are seated here, but in your house, in your work spot, in a business, the spirit of the Lord working with the host there. ஒரு இடத்துல பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு சகோதரிக்கு இதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஜெபித்தார். Pastor Aruldas was praying for a sister in a meeting like this. காலையில பாத்தீங்கன்னா நைட்டோட நைட் அந்த வீட்டு வாசல்ல புதைச்சிருந்த தேங்காய் அப்படியே மண்ணை பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சு, செயலற்று போய் விட்டது. And that coconut that was hidden in the door post, it came out, it was inoperable. இப்ப நீ தேவனுடைய சமூகத்துல இருக்கிற, இப்பமே யுத்தம் தொடங்கி விட்டது. Now itself the battle has commenced. உன்னோடு போராடின ஆவி இப்பொழுது ஓடும், அலறும். ஆமென். ஹalleluya. ஆமென்.